உன் மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. நீ தான் என்ன விடாம பிடிச்சிட்டு இருந்த. நிறுத்து. நீ இந்த நைட்ல எதுக்காக வந்தனோ எல்லாருக்கும் தெரியும். உன்ன மாதிரி பொண்ணுங்களை நான் நிறைய பார்த்திருக்கேன். உன்னோட ஒரு நல்ல லைஃப் அமையும்னு நினைச்சேன். ஆனா உன்னோட உண்மையான முகம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன் மேல இருந்த நம்பிக்கையே போயிருச்சு. இப்படி ஒரு நிலைமை யாருக்கு வரக்கூடாது. அந்த பொண்ணு இங்கதான் இருக்கா. நான் நினைச்ச மாதிரியே இவ முகம் அப்படியே நேஹா மாதிரியே இருக்கு. அதான் இங்கே இருக்க சொல்லிருக்க. யார் அந்த நேஹா? என் முகம் ஏன் அவள மாதிரியே இருக்கு? உன் புருஷன் பெரிய வீட்டு பிள்ளையோட குழந்தை இப்போ ஏன் வயித்துல வளருது. லயா, என்ன பேசுற? ஒரு அக்கா கிட்ட பேசுற பேச்சா அது? நீயா? நீ வேணா பாரு, சீக்கிரமே உனக்கு அந்த உண்மை புரியும். இப்போ அதை விட என் கூட படுக்கையில இருக்கிறது உன்னோட அந்த கௌரவமான புருஷன்தான். உங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு உன்னோட புருஷன் உனக்கு கொடுத்த மறக்க முடியாத கிஃப்ட். என் எதிரிக்கு கூட கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அந்த விவாகரத்து நோட்டீஸ். உன் மூஞ்சிய பார்க்கும் போதெல்லாம் உன்னை எதுக்குடா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சு நினைச்சு வருத்தப்படுறேன். எனக்கு இப்ப இருக்கிற ஒரே ஒரு வழி எங்க அப்பா அம்மா கிட்ட போய் ஹெல்ப் கேக்குறது தான். லயா பண்றது தப்புன்னு அவங்க புரிய வைப்பாங்கன்னு நம்பி போனேன். ஆனா அங்க எனக்கு இன்னொரு பேரிடி காத்திருந்தது. மித்ரா, இங்க பாரு. லயா அந்த பெரிய வீட்டு பிள்ளை மேல உயிரையே வச்சிருக்கா. லயாவுக்கும் சின்ன முதலாளிக்கும் பிடிச்சிருக்குன்னா அதுல என்ன தப்பு இருக்கு? அந்த பெரிய வீட்டு மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டது நான். அவர் என்னோட புருஷன். அவர் என்ன லயா ஆசைப்பட்ட உடனே எடுத்து கொடுக்கறதுக்கு பொம்மையா? சின்ன வயசுல இருந்தே இததானே பண்றீங்க. எனக்கு எது பிடிச்சாலும் அது அப்படியே புடுங்கி லயா கிட்ட கொடுத்துருவீங்க. நானும் உங்க பொண்ணுதானேப்பா. அம்மா, நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க. நான் ஒண்ணு உன்னை பெத்தெடுக்கல. வேண்டாம் வெறுப்பா உன்னை இத்தனை வருஷம் ஒரு பாரமா தான் வளர்த்தோம். இந்த உண்மை என்ன அப்படியே நலக்குலைய வச்சிருச்சு. பேசுறதுக்கு அங்க எதுவுமே இல்ல. உன்னை வளர்த்தது நாங்க உனக்கு செஞ்ச பெரிய உதவி. அந்த கடனுக்காகவாது என் பொண்ணோட சந்தோஷத்தை நான் கேக்குறேன். இத்தனை வருஷம் உன்னை சகிச்சதுக்கு எனக்கு ஒரு கைமாறு வேணும்ல. அதனால உன் புருஷன் விஷயத்துல ஒரு முடிவுக்கு வா. வாழ்க்கை நம்மள தூக்கி எறியும் போது யாராவது ஒரு பழைய மனுஷன் நம்மள தேடி வருவாங்க. ஹேய், இந்த ஊர்ல என் கார் மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சதா? ரொம்ப நேரமா பார்த்து ஹாரன் அடிச்சிட்டு இருக்க. அது ஆதர்ஷ் தான். ஒரு காலத்துல என் மேல உயிரையே வச்சிருந்தவன். மித்ரா, என்ன ஒரு குழப்பத்தை உண்டாக்கி வச்சிருக்க உனக்கு? கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணு முடிச்சு பார்த்தப்போ ஒரு பெரிய பணக்கார வீட்டு ரூம்ல இருந்த. நீ என் கடலை பட்டது உன் அதிர்ஷ்டம். இல்லனா உனக்கு என்ன ஆச்சுன்னே தெரிஞ்சிருக்காது. அவன் மூஞ்சிய பார்த்தப்போ பழைய ஞாபகம்லாம் வந்துச்சு. ஆனா நீ எப்படி இங்க வந்த? உன்னை இனிமே பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சேன்.
எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் கிளம்புறேன், அப்புறமா வந்து பாக்குறேன். நீ போகலாம், ஆனா இப்படியே போக முடியாது. முழுசா ஒரு நாள் கழிச்சு இப்பதான் உனக்கு சுயநினைவே வந்திருக்கு. நான் மட்டும் உன்னை இங்க கூட்டிட்டு வரலன்னா பழி என் மேல விழுந்திருக்கும். முதல்ல உன் மெடிக்கல் செலவு பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் போ. ஆதர்ஷ் இப்படிப்பட்டவ இல்லையே, எப்படி இவ்ளோ மாறினா? உன்கிட்ட ஒரு பைசா கூட இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிற. அதனால அடுத்த 10 நாளைக்கு நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். ஆனா ஒண்ணு, தப்பிக்கணும்னு மட்டும் நினைக்காத. எனக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் ஆதர்ஷ்க்கு எப்படி தெரிஞ்சது? அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்? அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கா. நான் நினைச்ச மாதிரியே இவ முகம் அப்படியே நேஹா மாதிரியே இருக்கு. அதான் இங்கே இருக்க சொல்லிருக்க. யார் அந்த நேஹா? என் முகம் ஏன் அவள மாதிரியே இருக்கு? நேஹா, நேஹா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ண. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. நீ என் கூட இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மித்ரா, நீயா? இத பாரு, உன் மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. நீ தான் என்ன விடாம பிடிச்சிட்டு இருந்த. நிறுத்து. நீ இந்த நைட்ல எதுக்காக வந்தனோ எல்லாருக்கும் தெரியும். உன்ன மாதிரி பொண்ணுங்களை நான் நிறைய பார்த்திருக்கேன். உனக்கு உடம்பு சரியாகணும் தான் இங்க தங்க வச்சேன். நாளைக்கு காலையில நீ இங்க இருந்து கிளம்பலாம். என் வாழ்க்கையில நடந்த கொடுமைக்கு முன்னாடி மத்த எல்லாம் சின்னதா தெரிஞ்சது. நான் உள்ளுக்குள்ள உடைஞ்சு போயிருந்தேன். என் தங்கச்சி என் புருஷனை பறிச்சுக்கிட்டா. பெத்தவங்க நான் அவங்க பொண்ணுன்னு கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என் பழைய வாழ்க்கையும் இப்போ இப்படி வந்து நிக்குது. உனக்கு கொஞ்சமாவது வெக்கம் மானம் இருந்தா குடும்பமான முக்கியம்னு நினைச்சா இப்பவே இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடு. உன்னோட ஒரு நல்ல லைஃப் அமையும்னு நினைச்சேன். ஆனா உன்னோட உண்மையான முகம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன் மேல இருந்த நம்பிக்கையே போயிருச்சு. இப்படி ஒரு நிலைமை யாருக்கு வரக்கூடாது. அவங்க என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்தினப்போ என் உலகமே இடிஞ்சு போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த நேரத்துல எனக்கு ஆதர்ஷோட ஞாபகம் வந்துச்சு. எனக்கு உதவ இப்ப அவனால மட்டும்தான் முடியும். நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன் மித்ரா. ஆனா அதுக்கு நீ என்ன ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த கல்யாணத்துல நாம புருஷன் பொண்டாட்டியா தான் இருப்போம். ஆனா யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது. இதுல என்னென்ன கண்டிஷன் இருக்குன்னு இந்த கான்ட்ராக்ட்ல எழுதியிருக்கேன்.
இரவு நேரம் ஊரையே நடுங்க வைக்கும் அளவிற்கு மழை பெய்து கொண்டிருக்க, சாதாரணமாக கூட யாரும் வெளியே செல்ல யோசிக்கும் நேரத்தில் பீச் ஓரமாக இருந்த அந்த பங்களாவின் வாயிலில் வந்து விழுந்தாள் மித்ரா. அதே நேரம் ஒரு நடுத்தர வயதுடைய பெண்மணியின் குரலும் ஆக்ரோஷமாக கேட்க ஆரம்பித்தது. இவ நம்ம குடும்பத்தோட மான மரியாதையை கெடுக்க வந்த பாதகின்னு இப்பவாச்சும் உனக்கு புரிஞ்சுதா ராகவ்? நீ 3 மாசமா ஊர்லயே இல்ல. நீ இல்லாதப்போ அவ என்ன வேலை செஞ்சு வச்சிருக்கா பாரு. எனக்கு அப்பவே தெரியும், இவள மாதிரி யார் என்னன்னு தெரியாத பொண்ணுங்க நம்மள மாதிரி கௌரவமான குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்க. நீ ஊர்ல இல்லாதப்போ எவன் கூடவோ போய் வயித்துல புள்ளைய வாங்கிட்டு வந்திருக்கா. ஊரே கேட்கும் அளவிற்கு கோபத்தில் மூச்சு வாங்க கத்திக் கொண்டிருந்தார் மஞ்சுளா. ராகவின் அம்மாதான் மஞ்சுளா. அவரின் உடையும் நகையும் வீட்டையும் பார்த்தாலே அவர்களின் செல்வ செழிப்பு நன்றாக தெரியும். இவ்வளவு கோபத்திலும் கூட மஞ்சுளாவின் முகத்தில் இருந்த மேக்கப் சிறிதும் கலையவில்லை. அவர் தன் மகன் ராகவை பார்த்து, நம்ம குடும்பத்துக்கு இவ சரிப்பட்டு வரமாட்டா ராகவ். நீ முதல்ல இவள டைவர்ஸ் பண்ணிடு. இவ்வளவு நேரமும் அமைதியாக இருந்த ராகவ் பார்க்க கம்பீரமான தோற்றத்தில் இருந்தாலும் அவன் கண்களில் அவன் மனதின் வலி அப்பட்டமாக தெரிந்தது. அவன் கையில் இருந்த ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை வெறித்து பார்த்துவிட்டு, சொல்லு மித்ரா, உன் வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா யாரு? அவனது கேள்விக்கு மித்ரா எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நின்றாள். அவள் முகத்தில் விழுந்த மழைநீர் அவள் பார்வையை மறைத்தாலும் அவள் மனம் தெளிவாகவே இருந்தது. அவளின் அமைதி மஞ்சுளாவின் கோபத்தை இன்னுமே அதிகமாக்கியது. மித்ரா மெதுவாக உறுதியான அழுத்தமான குரலில், எனக்கு தெரியாது ராகவ், என்ன நம்புங்க அத்தை. நான் எந்த தப்பும் செய்யல. என்னது, நீ எந்த தப்பும் செய்யலையா? அப்போ இந்த ரிப்போர்ட்ல இருக்கிறது பொய்யா, இல்ல உன் வயித்துல இருக்கிற குழந்தை பொய்யா? அப்படி இல்லன்னா தப்பே நடக்காம தான் நீ கர்ப்பானியா? என்ன நம்புங்க ராகவ். உங்க அம்மா சொல்றது மட்டும் நம்பாம என் பக்கம் நியாயத்தையும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நாங்க கேட்க தயாரா தான் இருக்கோம் மித்ரா. அதான் கேக்குறோம், நீ எப்படி மித்ரா கர்ப்பமாக முடியும்? இது எப்படி சாத்தியம்? நான் உன்னை எவ்வளவு நம்பல. இப்படி ஒரு துரோகத்தை நீ செய்வன்னு எதிர்பார்க்கல மித்ரா. ராகவ் கேட்ட கேள்வியில் எந்த ஒரு தவறும் இல்லை. ஏனெனில் மித்ராவுக்கும் அவனுக்கும் திருமணமாகி 3 மாதங்களே ஆகியிருந்தது. திருமணமான அன்று வெளிநாடு சென்றவன் இன்றுதான் வீடு வந்திருக்கிறான். அவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக ஒரு நாள் கூட சேர்ந்து வாழவில்லை. அப்படி இருக்க மித்ரா எப்படி கர்ப்பமாக இருக்க முடியும்? மித்ராவின் வயிற்றில் இருக்கும் குழந்தை கண்டிப்பாக ராகவின் குழந்தை இல்லை. அது அவளுக்கும் நன்றாகவே தெரியும். ஆனாலும் மித்ராவின் மனதில் ராகவ் தன்னுடைய நியாயத்தை கேட்பான் என்று சிறு நம்பிக்கை இருந்தது. கேக்குறல்ல, பதில் சொல்லு மித்ரா. இந்த குழந்தைக்கு அப்பா யாரு? நான் உன் மேல வச்சிருந்த காதலுக்கு உன்னால எப்படி இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை செய்ய முடிச்சது? அவகிட்ட ஏன் ராகவ் இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரிஞ்சு நீ என்ன செய்ய போற? உனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சும்மா தேவையில்லாததெல்லாம் பேசி நேரத்தை வீணாக்காம முதல்ல அவளை இங்க இருந்து வெளியே அனுப்பு. இல்லம்மா, என் கேள்விக்கு எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும். சொல்லு மித்ரா, இது யாரோட குழந்தை? மித்ராவிடம் இந்த கேள்விக்கு பதில் இல்லை. அவளுமே ராகவ் போல் அதிர்ச்சியில்தான் இருக்கிறாள். ஆனால் இப்போது அதையெல்லாம் தாண்டி மித்ராவின் மனதில் இருக்கும் ஒரே எண்ணம் அவளுக்கும் ராகவுக்கும் இடையே இருக்கும் உறவை காப்பாற்றிவிட வேண்டும் என்பதுதான். என்ன நம்புங்க ராகவ், நான் எந்த தப்பும் செய்யல. நான் உங்க மேல வச்ச காதல் உண்மையானது. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணல. நீங்க என்ன நம்புனா போதும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க ராகவ். ஒருவேளை இந்த குழந்தை வேண்டான்னு நீங்க நினைச்சா உங்களுக்காக நான் அதையும் செய்ய தயாரா இருக்கேன். எனக்கும் இந்த குழந்தை வேண்டாம். நான் இந்த குழந்தைய வேண்டான்னு சொல்றதுனால என்ன மாறிட போகுது மித்ரா? போனா என்னோட மரியாதை திரும்ப கிடைச்சிருமா? இல்ல என் பொண்டாட்டி வயித்துல எவனோ ஒருத்தனோட குழந்தை வளர்றது இல்லன்னு ஆயிடுமா? என்ன ஆயிடும்? சொல்லு மித்ரா. எனக்கு இப்ப உன்னை பார்க்கவே வெறுப்பா இருக்க. இப்படி என் நம்பிக்கையை உடைச்சிட்டியடி. ராகவ் பேச்சை கேட்ட மித்ரா மிகவும் மனமுடைந்து போனாள். அவர்களுக்கு இடையே நடந்த நிகழ்வுகளை அவள் நினைத்து பார்த்தாள். சில மாசங்களுக்கு முன்னாடி கோவா பீச்ல வச்சு டைமண்ட் ரிங் கொடுத்து ப்ரொபோஸ் பண்ண என்னோட ராகவ் எங்க? இப்போ என் முன்னாடி இருக்கிறவனும் அவனும் ஒரே ஆளா. எனக்கு ப்ரொபோஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனை வந்தாலும் என்னோட கஷ்டத்தையும் சந்தோஷத்திலையும் என் கூட இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ண என் ராகவ் எங்க? இனி என்னோட வாழ்க்கையில கஷ்டமே இல்ல. எப்பவும் ராகவ் கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ போறேன்னு நினைச்சனே. ஆனா அதெல்லாம் இப்ப கனவாயிருச்சு.
கடவுளே, என்னை ஏன் இந்த அளவுக்கு சோதிக்கிற? நான் அப்படி என்ன பாவம் பண்ணிட்டேன்? ஏற்கனவே 1 வருஷம் முன்னாடி எனக்கு மெமரி லாஸ் ஆனதுனால நான் யாரு, என் பேர் என்ன, என் குடும்பம் யாரு, எங்க இருக்காங்க, இப்படி எதுவுமே தெரியாம என்ன தவிக்க வச்ச. இப்போ எனக்குன்னு உறவா கிடைச்ச ராகவையும் என்கிட்ட இருந்து பறிக்க பாக்குற. உண்மைய சொல்லணும்னா ராகவ் தான் மித்ரான்னு எனக்கு பேர் வச்சு எனக்குன்னு ஒரு அடையாளத்தையும் கொடுத்தான். இப்போ அவனையும் எனக்கு இல்லாம செய்ய பாக்குறியே. அப்படி என்னதான் என் மேல உனக்கு கோவம்? என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற? மித்ரா மனதுக்குள் பேசிக் கொண்டிருந்த அதே நேரம் ராகவும் அவன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நினைத்து பார்த்தான். மித்ராவை முதல் முறையாக அவன் பார்த்ததுமே அவளின் அழகில் மயங்கிவிட்டான். அதற்கு மேல் அவனுக்கு அவளை பற்றி எந்த விவரமும் தேவையாக இல்லை. அவள் ஒரு மெமரி லாஸ் ஆன பெண் என்கிற விஷயம் அவனுக்கு பெருசாக இல்லை. அவளை பார்த்ததும் அவனுக்கு பிடித்து விட்டது. உடனே ப்ரப்போஸ் செய்து விட்டான். மித்ரா ஓகே சொன்னதும் உடனே அவர்களுடைய கல்யாணத்தை ஏற்பாடு செய்து விட்டான். மித்ரா ராகவ் கல்யாணம் மிகவும் ஆடம்பரமாக நடந்தது. ஊரில் இருக்கும் அத்தனை விஐபிகளும் அவர்கள் கல்யாணத்திற்கு வந்திருந்தார்கள். கல்யாணத்திற்கு வந்திருந்த எல்லாருமே ராகவ் மித்ரா ஜோடி பொருத்தத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் அனைத்தும் வெறும் 3 மாதங்கள்தான். இப்போது அந்த நினைவுகள் எல்லாம் கனவாக காற்றில் கரைந்து விட்டதை போல் நினைத்தான் ராகவ். டே ராகவ், என்னடா யோசிச்சுட்டு இருக்க? அவ என்ன பதில் சொல்லுவா ராகவ்? நீ இங்க இருந்து போன இந்த 3 மாசமும் அவ தினமும் நைட் ஆனதும் பார்ட்டி பப்னு தான் சுத்திக்கிட்டு இருக்கா. அங்க போய் அவ யார பாக்குறா, என்ன செய்யறான்னு யாருக்கு தெரியும்? நல்ல வேளை இப்பவாச்சும் அவளோட உண்மையான முகம் நமக்கு தெரிய வந்துச்சே. ஆனா நான் முதல்ல இருந்தே உன்கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன். எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இவ சரியா இருப்பான்னு தோணவே இல்ல. ஆனா நீதான் என் பேச்ச கேட்கல. இவளை கல்யாணம் பண்ணி ஊர் முன்னாடி அசிங்கப்படணும்னு உன் தலையிலையும் என் தலையிலையும் எழுதி இருக்கு. மஞ்சுளா பேசிக் கொண்டிருந்த போதே அங்கு வந்தாள் லயா. அவள் ராகவின் சிறு வயது தோழி. அவர்கள் இருவருக்குள்ளும் பெரும் நட்பு மட்டுமில்லை. லயா ராகவை நேசிக்கிறாள். எல்லோரும் ராகவ் லயாவை தான் திருமணம் செய்வான் என்று எண்ணி இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு இடையில் மித்ரா வந்துவிட்டாள். அதன்படி பார்த்தால் இப்போது லயாவுக்கு ராகவை அடைய நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மித்ராவை ராகவ் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைத்துவிட்டு ராகவை அவள் திருமணம் செய்து கொள்ளலாம். லயா பேசத் தொடங்கினாள். ராகவ் ப்ளீஸ், மித்ராவை மன்னிச்சிடு. அவளால நீ இல்லாம வாழ முடியாது. அவ ரொம்ப நல்லவ. அவ என்ன வேணும்னா இப்படியெல்லாம் செஞ்சா. இந்த ஒரு முறை மட்டும் அவளை மன்னிச்சிடு. லயா பேச்சை கேட்ட மித்ரா மிகவும் அதிர்ச்சியாக அவளை பார்த்தாள். ஏனெனில் லயா தனக்கு உதவி செய்வாள் என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. என்னவோ சரியில்லை என அவள் மனது அவளை எச்சரிக்கை செய்தது. ஆனாலும் அவசரப்பட்டு எதுவும் பேச வேண்டாம் என எண்ணி லயா பேசி முடிக்கட்டும் என்று அமைதியாக இருந்தாள் மித்ரா. மித்ரா பண்ணது பெரிய தப்புதான் ராகவ். நான் அதை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இப்ப அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? அன்னைக்கு நைட் அவ சுயநினைவு போற வரைக்கும் குடிச்சிருந்தா. அப்படி இருக்கும்போது அவளால என்ன செய்ய முடியும், நீயே சொல்லு என்று சொன்ன லயாவின் முகத்தில் ஒரு நக்கல் சிரிப்பு வந்து சென்றது. அவளின் அந்த சிரிப்பை பார்த்ததும் மித்ராவுக்கு அன்று பார்ட்டியில் நடந்த எல்லாம் ஓரளவு நினைவுக்கு வர ஆரம்பித்தது. ராகவ் திருமணமானதும் எங்கிருந்து சென்ற பின்னர் மித்ரா தனிமையை உணர ஆரம்பித்தாள். அவளுக்கு நண்பர்கள் என்று கூட இங்கே யாரும் இல்லை. அப்படி இருந்த நிலையில் லயாவுடன் மட்டும்தான் மித்ராவிற்கு பழகும் வாய்ப்பு கிடைத்தது. மித்ராவின் எண்ணங்கள் வேகமாக ஓட்டம் எடுத்தன. தினமும் ஈவினிங் ஆச்சுன்னா லயா தான் என்ன பார்ட்டிக்கு போகலான்னு கூப்பிடுவான். ஆனால் நான் வரலன்னு சொன்னாலும் கேட்காம என்னை ஃப்ரெண்டாக நினச்சா என் கூட பார்ட்டிக்கு வான்னு சொல்லி என்னை கம்பல் பண்ணுவாள். அதனால தான் நான் அவளோட பார்ட்டிக்கு போனேன். அப்படி போனப்போ தான் நான் குடிச்ச ட்ரிங்க்ஸில் அவள் என்னத்தையும் கலந்து கொடுத்துருக்கா. ஆனால் அதுக்கு மேலே நடந்த எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லையே. அடுத்த நாள் காலையில் நான் கண்முழிச்சு பார்க்கும்போது ஒரு ஹோட்டல் ரூமில் இருந்தேன். என் ட்ரெஸ் எல்லாம் தரையில் சிதறி கிடந்துச்சு. அதெல்லாம் பார்த்து நான் பயந்து வேற எதை பற்றியும் யோசிக்காமல் விட்டுட்டேன். ஆனால் இன்னைக்கு இதை யோசிச்சு பார்க்கும்போது தான் எனக்கு எல்லாமே புரியுது. இனி நான் எதையும் ராகவ் கிட்ட இருந்து மறைக்க மாட்டேன். ராகவ், இப்போ எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. நடந்த விஷயத்துல என்னோட தப்பு எதுவுமே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் இவதான். இது எல்லாமே இந்த லயாவோட பிளான் தான். அவதான் நான் குடிச்ச ட்ரிங்க்ஸ்ல எதையும் கலந்து எனக்கு கொடுத்துட்டா. அதனாலதான் நான் வாய மூடு மித்ரா. உனக்கு வெக்கமாவே இல்லையா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு
இப்படி பண்ண தப்ப மறைக்க உனக்கு ஹெல்ப் பண்ண வந்த லயா மேலேயே பழிய போட பாக்குறல்ல? நீ இந்த அளவுக்கு கீழ்த்தனமான பொண்ணா இருப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என் அம்மா சொல்றது உண்மைதான். உன்ன மாதிரி யாரும் இல்லாத பொண்ணுக்கு கல்யாணம் குடும்பம் மாதிரியான எந்த ஒரு நல்ல விஷயமும் செட் ஆகாது. உனக்கு அந்த அருகதையும் இல்லை என்று சொன்ன ராகவ் மித்ராவின் கையை பிடித்து இழுத்து வந்து வீதியில் தள்ளினான். ராகவும் அவனது அம்மாவைப் போல இரக்கமில்லாமல் கொட்டும் மழையில் தன்னை வீட்டை விட்டு வெளியே தள்ளுவான் என்று மித்ராவினால் நம்பவே முடியவில்லை. இதுவரையிலும் அழாமல் இருந்த மித்ராவின் கண்ணிலிருந்து முதல் முறையாக கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. ஆனால் அவள் கண்ணீர் யார் கண்ணிலும் விழாமல் மழை நீரோடு கலந்து கரைய ஆரம்பித்தது. ஏற்கனவே எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லை. எனக்கு உறவா கிடைச்ச ராகவும் இப்ப எனக்கு இல்லாம போயிட்டான். நான் திரும்பவும் தனி ஆளா ஆயிட்டேன். வாழ்க்கைய முன்னாடி திரும்பவும் பல கேள்விகளோட வந்து நின்று என்னை பயமுறுத்துது. இனி நான் என்ன செய்வேன்? எனக்குன்னு யார் இருக்கா? என் வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா யாரு? அதுக்கு முன்னாடி என்ன பெத்தவங்க யாரு? இந்த கேள்விக்கெல்லாம் நான் எப்படி விட கண்டுபிடிப்பேன்? இனி என் நிலைமை என்ன? இத்தனை கேள்விகள் மித்ராவின் முன்பு வந்து அவளை பயமுறுத்த என்ன செய்வது என்று தெரியாமல் திணறி போனாள் மித்ரா. மழை இன்னமும் பலமாக பெய்து கொண்டிருந்தது. மித்ரா சாலையில் தனியாக நடந்து சென்று கொண்டிருந்தாள். என்ன நடந்தாலும் அவளின் தன்னம்பிக்கையும் தைரியமும் மட்டும் கொஞ்சமும் குறையவில்லை. ராகவ் அவளை வீட்டை விட்டு வீதியில் தள்ளிய பின்னர் மீண்டும் ஒரு முறை கூட அவனையோ அவனது வீட்டையோ மித்ரா திரும்பி கூட பார்க்கவில்லை. தனக்கு பாதுகாப்பான ஓர் இடம் வேண்டும் என்று எண்ணியவள் அதற்காக தன் பயணத்தை மேற்கொண்டாள். அவள் மனதிலும் புயல் அடித்துக் கொண்டிருந்தது. என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க ராகவ்? நான் செஞ்சது தப்பு, என்னை மன்னிச்சிருன்னு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு கெஞ்சி கதறுவேன்னு நீ எதிர்பார்க்கறியா? என்னை நம்பாத ஒருத்தனை நம்பி நான் எப்படி திரும்பி பார்ப்பேன்? அதுக்கு சாத்தியமே இல்லை. என் வாழ்க்கையில நான் யாரையும் சார்ந்தில்லை. வாழ்க்கை என்னை எந்த பாதையில கொண்டு போதோ அதுபடி நான் போயிட்டு இருப்பேன். நான் யாருன்னே தெரியாம வாழ முடிஞ்ச என்னால என் வாழ்க்கையில பாதியில வந்து நீ இல்லாம வாழ முடியாதா என்ன என்று தனக்குத்தானே ஆறுதல் சொல்லி தன்னை தானே திடப்படுத்திக் கொண்டாள் மித்ரா. ஆனால் பாவம், இப்படி இரவு நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பான இடம் கிடைப்பது என்பது எவ்வளவு கடினம் என்று அவளுக்கு புரியவில்லை. ஏதாவது ஒரு லாட்ஜில் சென்று ரூம் எடுத்து தங்க அவளிடம் பணம் இல்லை. யாரிடமாவது உதவி கேட்கலாம் என்றால் அதற்கு அவளுக்கு யாருமே இல்லை. இந்த நேரத்தில் ஒரு பெண் தனியே நடந்து செல்லும் போது பலரின் கவனம் அவள் மேல் விழும். அவள் உடல் சோர்வாக ஆரம்பிக்க அவளால் நடக்க முடியவில்லை. எங்கே மயங்கி விடுவோமோ என்று அவள் யோசிக்கும் போதே அவளது எண்ணம் உண்மையாகி அவள் அப்படியே தடுமாறி கீழே விழுந்தாள். இன்னைக்கு எனக்கு சுத்தமா நேரம் சரியில்லை போல. கடவுளே என்னை காப்பாத்த என்று முணங்கியபடி அவள் வாழ்க்கை மேலும் இரண்டு விடுமோ என்ற எண்ண ஓட்டங்களுடன் அவள் மயங்கி மெல்ல கண்ணை மூடினாள். யாரோ ஒரு ஆணின் கை அவள் மீது விழுந்தது. மெதுவாக கண்களை திறந்தாள் மித்ரா. நான் எங்க இருக்கேன்? ஹாஸ்பிட்டல்ல இருக்கேனா? நான் எப்படி இங்க வந்தேன்? யாரை நீங்க கொண்டு வந்து சேர்த்தது? ஐயோ கடவுளே, இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு பில் கட்ட கூட என்கிட்ட பணம் இல்லையே. இப்ப நான் என்ன செய்வேன்? யாரும் என்ன பாக்குறதுக்கு முன்னாடி நான் முதல்ல இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும். இல்லைன்னா இன்னைக்கு எனக்கு நடந்ததெல்லாம் போதாதுன்னு இங்கேயும் நான் அசிங்கப்பட வேண்டியிருக்கும் என்று சொல்லிக்கொண்ட மித்ரா எழுந்து வெளியில் செல்ல பார்க்க அவள் எதிர்பார்க்காத நேரம் யாரோ அவள் கையை பிடித்தபடி, ஏய் நில்லு, எங்க போற நீ? ப்ளீஸ் என்ன விடுங்க, நான் எந்த தப்பும் பண்ணல. என்ன விடுங்க, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். மித்ரா கத்திக்கொண்டே இருந்தாள். ஆனால் அந்த கை விடவில்லை. அவளின் கையை பிடித்து நிறுத்திய நர்ஸ், ஏமா நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. உன் வயித்துல ஒரு குழந்தை இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருமா. நீ இந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படக்கூடாது. அது உனக்கும் உன் குழந்தைக்கும் நல்லதில்ல. ப்ளீஸ் சிஸ்டர், என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. நான் போகணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஹாஸ்பிட்டல் பில் கட்ட கூட என்கிட்ட பணம் இல்ல. யாராச்சும் வரதுக்குள்ள நான் இங்கிருந்து போயிடணும். நீங்க ஏன் பணத்தை நினைச்சு கவலைப்படுறீங்க? அதான் உங்க ஹஸ்பண்ட் ஆல்ரெடி பில் செட்டில் பண்ணிட்டாரே. ஏன் ஹஸ்பண்டா? நீங்க என்ன சொல்றீங்க சிஸ்டர்? என் ஹஸ்பண்ட் பில் செட்டில் பண்ணாரா? நீங்க வேற யாரோன்னு நினைச்சு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் நடக்காது.
மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம ராத்திரி நேரம் என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்தின ராகவ் எப்படி திடீர்னு இங்க வந்து எனக்கான பில் பணத்தை கட்டியிருக்க முடியும்? அப்படின்னா ராகவ் மனசு மாறி என்னை ஏத்துக்க முடிவு பண்ணிட்டானா? மித்ராவின் மனதுக்குள் மீண்டும் ஒரு சிறு நம்பிக்கை துளிர்விட ஆரம்பித்தது. அவளுக்கு உடனேயே ராகவை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. இப்போ என் ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு சிஸ்டர்? நான் உடனே அவரை பார்க்கணும். அவரு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, போய் பாருமா. நர்ஸ் சொன்னதை கேட்ட மித்ரா வேகமாக வெளியில் செல்ல கதவை திறக்க, கதவை திறந்த அடுத்த நிமிடம் ராகவின் குரல் அவள் காதில் விழுந்தது. அவன் யாருடனோ போனில் பேசிக் கொண்டிருந்தான். ராகவ் போனில் பேசியதை கேட்ட மித்ராவுக்கு உலகமே தன்னை சுற்றி சுழல்வது போலிருந்தது. ராகவ் என்ன வச்சு என்ன செய்ய ட்ரை பண்றான்? என்ன சுத்தி என்ன நடக்குது? அப்படின்னா ராகவ் என்ன உண்மையாவே விரும்பலையா? அவன் என்ன கல்யாணம் பண்ணதே வேற ஏதோ நோக்கத்துக்காக தானா? ஐயோ, என்ன இது? ராகவ் மட்டும் இங்க இல்லாம லயாவும் இங்க வரா? என்ன இவ இவ்ளோ சாதாரணமா ராகவ கட்டிப்பிடிக்கிறா? இங்க என்னதான் நடக்குது? ராகவை கட்டிப்பிடித்த லயா அவனிடம் பேசத் தொடங்கினாள். நீ எதுவும் கவலைப்படாத ராகவ். இப்ப இருக்கிற சூழ்நிலை சரியாகிற வரைக்கும் நான் மித்ராவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன். அதோட நான் அவகிட்ட பேசி அவளை இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ண வைக்கிறேன். அதுக்குள்ள உனக்கும் அம்மாவை சமாதானம் பண்ண டைம் கிடைக்கும். தேங்க்ஸ் லயா. நீ மட்டும் இல்லைனா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனா உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு மேல மித்ரா அப்படி ஒரு பழி சொல்லிட்டாளே, எனக்கு அவ பேசுனதை நினைச்சா கோவமா வருது. ஆனா நீ அவ பேச்ச பெருசா எடுத்துக்காம அவளுக்கு உதவி செய்ய நினைக்கிற. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். என்ன ராகவ், நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? மித்ரா ஏதோ கோவத்துல அந்த மாதிரி பேசிட்டா, அதுக்காக நான் எப்படி அதெல்லாம் பெருசா எடுத்துப்பேன்? உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் ராகவ். நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாத. நான் எப்பவுமே உனக்கு உறுதுணையா இருப்பேன். மித்ரா வயித்துல வளர்ற குழந்தைய அழிக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இங்க என்னதான் நடக்குது? 2 நாளா எனக்கு ஏன் அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா வருது? நேத்து என்கிட்ட இந்த குழந்தை இருந்தாலும் இல்லனாலும் எனக்கு என்னன்னு சொன்ன ராகவ் இன்னைக்கு எதுக்காக என் குழந்தைய அழிக்கணும்னு நினைக்கிறான்? லயாவும் ஏன் அவனுக்கு இந்த குழந்தைய அழிக்க ஹெல்ப் பண்றதா சொல்றா? இதனால இவங்களுக்கு என்ன லாபம்? எது எப்படியோ ஏன் குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? அதையே எல்லாரும் அழிக்க பாக்குறாங்க. யார் என்ன நினைச்சாலும் சரி, நான் அவங்க பிளான நடக்க விட மாட்டேன். இந்த உலகத்துல எனக்குன்னு யாரும் இல்லாத இந்த நிலைமையில கடவுள் எனக்குன்னு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு உறவு இப்போ இந்த குழந்தை தான். அதை நான் இழக்க விரும்பல. எனக்கு என் குழந்தைய தவிர வேற யாரும் இந்த நிமிஷம் முக்கியம் இல்ல. எனக்காக கடவுள் கொடுத்த இந்த உறவை நான் பத்திரமா பாத்துக்குவேன். அதுக்கு முதல்ல நான் இங்க இருந்து தப்பிச்சு போயாகணும். அதுவும் நான் போகும்போது ராகவ் லயா கண்ணுல நான் படவே கூடாது. மித்ரா அவசரமாக நர்ஸ் இல்லாத நேரமாக பார்த்து அவள் இருந்த அறையை விட்டு வெளியே வந்தாள். ஆனால் அவள் மாடிப்படி இறங்கும் இடத்தை நோக்கி சென்ற போது அங்கே ராகவும் டாக்டரும் வந்து கொண்டிருப்பதை பார்த்த மித்ரா வேறு பக்கமாக ஓடினாள். ஆனால் அந்த பக்கம் லயா நின்றிருந்தாள். மித்ரா என்ன செய்வது என்று புரியாமல் நின்றிருந்த சமயத்தில் ஒரு சிலர் ஒரு நோயாளியின் பெட்டை தள்ளிக்கொண்டு வேகமாக லிப்டை நோக்கி சென்றனர். ராகவ் கிட்ட மாட்டிக்க போறோன்னு நினைக்கும் போது எனக்கு வழிகாட்டுற மாதிரி கடவுள் எனக்காகவே இந்த பேஷண்ட் அனுப்பியிருக்காரு போல. நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும். எல்லாரும் ஒதுங்கி நிக்கிறாங்க. இதுதான் எனக்கான சரியான சமயம். இந்த பேஷண்ட் கூட சேர்ந்து லிஃப்ட் உள்ள போயிட்டா நான் தப்பிச்சிருவேன். மித்ரா மனதுக்குள் யோசித்தபடி அந்த நோயாளியின் பெட்டுடன் தன் முகத்தை மறைத்துக் கொண்டு லிப்டினுள் செல்ல, அதன் பிறகே அந்த நோயாளியின் முகத்தை பார்த்தாள். அந்த நோயாளி ஒரு ஆண். அவன் முகம் அவளுக்கு மிகவும் பரிச்சயமானதாக தோன்றியது. இருந்தாலும் அவள் இப்போது இருக்கும் இக்கட்டான நிலையில் அதை குறித்து அவள் அதிகம் யோசிக்கவில்லை. இப்போதைக்கு அவள் தன்னையும் தன் குழந்தையையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதே அவளின் முழு நேர யோசனையாக இருந்தது. மித்ரா அவர்களிடமிருந்து தப்பித்து மருத்துவமனை விட்டு வெளியே வர, இனி ராகவ் லயா இருவரும் தன்னை எப்படியோ போகட்டும் என்று விட்டு விடுவார்கள் என்றெல்லாம் அவள் எண்ணவே இல்லை. ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டேன்றதுனாலலாம் நான் சேஃப் ஆயிட்டேன்னு என்னால நினைக்க முடியாது. இனி நான் தங்குறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேணும். அதோட நான் என்னோட இந்த மித்ராங்கிற அடையாளத்தை மறைச்சுதான் வாழணும். எனக்குன்னு ஒரு வேலை தேடி தங்குறதுக்கு ஒரு வீட்டையும் பார்க்கணும். அங்கேயும் என்னோட பேரை கூட நான் மாத்திதான் சொல்லி ஆகணும். மித்ரா யோசனையுடன் சாலையில் சென்று கொண்டிருந்த போது அவள் பார்வையில் ஒரு சிறிய பள்ளியின் வாசலில் ஆங்கில ஆசிரியர் தேவை என்ற பலகை கண்ணில் பட்டது. உடனே மித்ரா சென்று அங்கே வேலை கேட்டாள்.
என்னதான் மித்ராவுக்கு பழைய விஷயம் எல்லாம் ஞாபகம் இல்லை என்றாலும் அவள் மிகவும் புத்திசாலி. எனவே அவளின் ஆங்கிலம் நன்றாகவே இருக்கும். அங்கிருந்த குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கும் அளவுக்கு அவளுக்கு திறமை இருந்தது. எனவே உடனே வேலையும் கிடைத்தது. வேலையோடு சேர்த்து அவளின் நிலை அறிந்து அவள் தங்க உதவியும் செய்தார் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர். இனி நான் யாரோட தயவும் இல்லாம சொந்த கால்ல நிக்க முடியும். இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நாட்கள் வேகமாக ஓடியது. மித்ரா இந்த புது சூழலுக்கு வந்து இப்போது 1 மாதம் கடந்திருந்தது. மித்ராவின் நாட்கள் பள்ளியிலும் அவளின் வீட்டிலும் என நன்றாக சென்றாலும் ராகவ் லயாவின் தொல்லை இல்லாமல் அவள் வாழ்ந்தாலும் உன்னை அவ்வளவு நிம்மதியாக இருக்க விட்டு விடுவேனா என்பது போல் அங்கேயும் அவளுக்கு ஒரு புது பிரச்சனை காத்திருந்தது. அது அவளின் பக்கத்து வீட்டில் தங்கியிருக்கும் மாதவன்தான். அவன் பார்வையே மித்ராவை கூச செய்யும் அளவிற்கு இருக்கும். மித்ரா மனதுக்குள் அவனை நினைத்து தினம் தினம் பயந்து கொண்டுதான் இருக்கிறாள். ஒரு நாள் மித்ரா வெளியில் சென்று தனக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு வீடு திரும்ப அவள் இருக்கும் கட்டிடத்தின் கேட் முன்பாகவே அவள் வழியை மறைத்தான் மாதவன். என்னங்க இவ்வளவு வெயிட்ட நீங்க தூக்கிட்டு வரீங்க? நான் ஒருத்தங்க இங்க இருக்கும்போது நீங்க வேலை செஞ்சா என் மனசு கஷ்டப்படாதா? கொடுங்க, நான் எடுத்துட்டு வந்து தரேன். இல்ல அதெல்லாம் வேண்டாம், நானே பாத்துக்குவேன். தேங்க்ஸ். என்னங்க நீங்க, உங்களோட இந்த அழகான கை வெயிட்ட தூக்கி எப்படி சிவந்து போயிடுச்சு பாருங்க. அதை பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. மாதவன் பேசிக்கொண்டே மித்ராவின் அருகே நெருங்கி அவள் கையில் இருந்த பையை வாங்க போக மித்ரா அவசரமாக அவனிடமிருந்து விலகி லிப்டுக்குள் ஓடினாள். லிப்ட் மேலே சென்று நின்றதும் வேகமாக சென்று வீட்டின் கதவை திறந்து உள்ளே சென்று கதவை அடைத்துக் கொண்டாள் மித்ரா. இந்த 1 மாதத்தில் மாதவன் இந்த மாதிரி நெருங்கி வந்து பேசியதெல்லாம் இல்லை. வெறும் பார்வையோடு நிறுத்திக் கொள்வான். ஆனால் இன்று தைரியமாக அவளை நெருங்கி வந்து விட்டான். அதில் மித்ரா இன்னுமே பயந்து போனாள். நான் எப்படியும் இந்த மாதவனை ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும். அவன் இதுக்கு மேல ஏதாச்சும் பண்றதுக்குள்ள நான் இதுக்கு ஒரு வழி செய்யணும். இங்க யார்கிட்டயாச்சும் அவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணணும். இல்லனா அவன் கண்டிப்பா எல்லை மீறி ஆரம்பிச்சிருவான். மித்ரா தனக்கு தானே பேசிக் கொண்டிருக்கும் போதே திடீரென அவள் வீட்டில் கரண்ட் கட் ஆகியது. அதோடு வெளியே இருந்து யாரோ கதவு தட்டும் சத்தம் கேட்டது. யாரது? நான் தான், உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற மாதவன். உங்க வீட்டுல லைட் எரியலையே, அதான் எதுவும் பிரச்சனையோ என்னன்னு பாக்கலான்னு வந்தேன். கதவை திறங்க. வீட்டுல கரண்ட் போன அடுத்த நிமிஷம் இவன் வந்து கதவை தட்டுறான். அப்படின்னா கரண்ட் போனதுக்கும் இவனுக்கும் கண்டிப்பா ஏதோ சம்மந்தம் இருக்கு. வெளியே ஜன்னல் வழியா பாப்போம். வெளிய எல்லா இடத்துலயும் கரண்ட் இருக்கு. அப்படின்னா இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான். என்னாச்சுங்க, கதவை திறக்கிறீங்களா? இல்ல, நீங்க போங்க சார், நானே பாத்துக்குவேன். உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? நீங்க தனியாளா என்ன செய்வீங்க மேடம்? கதவை திறங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து சரி பண்ணலாம். ஒரு முறை சொன்னா உங்களுக்கு புரியாதா? அதான் நானே பாத்துக்குவேன்னு சொல்றேன்ல. எனக்கு உங்க உதவி தேவையில்ல. நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. நான் ஆல்ரெடி வாட்ச்மேனை வர சொல்லிட்டேன். அவர் வந்து சரி பண்ணி கொடுப்பாரு. சரி சரி, கோவப்படாதீங்க மேடம். வாட்ச்மேன் கிட்ட ஹெல்ப் கேட்பீங்க, ஆனா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா? என்ன நியாயமோ உங்க நியாயம். மாதவன் நடந்து போகும் சத்தம் கேட்டு சிறிது நேரம் ஆன பிறகு மெதுவாக தன் வீட்டு கதவை திறந்து பார்த்தாள் மித்ரா. மாதவன் அங்கே இல்லை. உடனே வெளியில் சென்று அவள் வீட்டின் கரண்ட் பாக்ஸை திறந்து என்னென்னமோ அவள் செய்து பார்த்தோம். கரண்ட் வரவில்லை. வேறு வழி இல்லை, இனி வாட்ச்மேனை தான் கூப்பிட்டு ஆக வேண்டும் என அவள் நினைக்கும் போதே அவள் பின்னால் யாரோ நிற்பது போல் உணர்ந்தாள் மித்ரா. அவள் திரும்பி பார்க்க மாதவன் தான் மாடிப்படி அருகே நின்று அவளை பார்த்து சிரித்தான். என்ன மேடம், என்னாச்சு? உங்க வீட்டுல இன்னும் கரண்ட் வரல போலியே. சரி வாங்க, நான் என்னன்னு பாக்குறேன். மாதவன் மித்ராவை நெருங்கி வர மித்ரா வேகமாக தன் வீட்டுக்குள் ஓடி கதவை லாக் செய்ய முயன்றாள். ஆனால் மாதவன் வேகமாக செயல்பட்டு அவள் பின்னாலேயே ஓடி அவளுடன் வீட்டுக்குள் நுழைந்து விட்டான். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? மரியாதையா இங்கிருந்து போயிடு, இல்லைன்னா அவ்வளவுதான். பயப்படாத மித்ரா, தைரியமாற. இது நீ பயப்படுறதுக்கான நேரம் இல்ல. காப்பாத்துங்க, யாராச்சும் காப்பாத்துங்க. மித்ரா எத்தனை சத்தமாக கூப்பிட்டும் யாரும் அவளுக்கு உதவி செய்ய வரவில்லை. இப்போது அவள் வேறு வழி இல்லாமல் மாதவனிடம் கெஞ்ச ஆரம்பித்தாள். ப்ளீஸ் என்ன விட்டுடு, என்ன எதுவும் பண்ணிடாத. நான் கர்ப்பமா இருக்கேன், ப்ளீஸ் என்கிட்ட வராத. மாதவன் தன்னை நெருங்கி வருவதை பார்த்த மித்ரா வேகமாக அவனிடமிருந்து தப்பிக்க அங்கிருந்து ஓடினாள். ஆனால் அவள் வீடு மிகவும் சிறியது. அவளால் எங்கே ஓட முடியும்? அங்கிருந்த சமையலறை நோக்கி அவள் செல்ல அங்கிருந்த கத்தி அவள் கண்ணில் பட்டது.
அவசரத்திற்கு அதை கையில் எடுத்தாள் மித்ரா. மாதவன் அவள் பின்னால் சமையல் அறைக்குள் வந்தான். வேண்டாம், என்கிட்ட வராத. கிட்ட வந்த உன்னை குத்திடுவேன். நீ என்ன குத்திடுவியா? எங்க குத்து பார்க்கலாம். பேசிக்கொண்டே மாதவன் மித்ராவின் அருகே வந்து அவள் கையை பிடிக்க மித்ரா அவன் வயிற்றில் அந்த கத்தியால் குத்தினாள். திடீரென அவளது வீட்டின் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. ஹலோ, உள்ள என்ன சத்தம்? வீட்ல யாராச்சும் இருக்கீங்களா? எதுவும் பிரச்சனையா? வெளியே யாரோ இருக்கிறார்கள் என்றதும் போன உயிர் திரும்ப வந்தது போல இருந்தது மித்ராவுக்கு. உடனே அவள் மாதவனிடமிருந்து விடுபட போராடினாள். ஆனால் மாதவன் இன்னும் இறுக்கமாக அவளை பிடித்துக் கொண்டான். உள்ளே இருந்து எந்த பதிலும் இல்லை என்றால் வெளியே இருப்பவர்கள் சென்று விடுவார்களே என்று பயந்து போனாள் மித்ரா. ஆனால் அடுத்த நொடி வெளியே இருந்து அவள் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு அதன் வழியாக மூவர் வேகமாக உள்ளே வந்து மாதவனின் பிடியில் இருந்த மித்ராவை விடுவித்தனர். நான் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்தேன். நான் எந்த தப்பு பண்ணல. ஆனா அவதான் எனக்கு கத்தியால் குத்திட்டா. என் மேல எந்த தப்பு இல்ல. மித்ரா உள்ளே வந்த புதியவர்களை ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கலந்து பார்த்து கொண்டிருந்தாள். அவர்கள் மூவருக்குமே மாதவன் பொய் சொல்கிறான் என்று நன்றாக தெரியும். ஆனாலும் மாதவன் அவர்களிடம் தான் ஒரு நிரபராதி என்று நிரூபிக்க போராடினான். மாதவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே வெளியில் இருந்து ஒரு ஆயுதம் பறந்து வந்து மாதவன் காதின் அருகே வெட்டியது. மாதவன் வலியில் அலற ஆரம்பித்தான். மற்ற எல்லாருமே வாசல் பக்கம் பார்வையை திருப்பினர். வெளியே இருந்து வீல் சேரில் ஒருவன் உள்ளே வந்தான். அவன் கண்களை பார்த்ததும் மித்ரா அப்படியே மயங்கி சரிய ஆரம்பித்தாள். உள்ளே இருந்த மூவரும் மித்ராவை கீழே விழாமல் பிடித்து சோஃபாவில் அமர வைத்தனர். மாதவன் வலியில் வயிற்றையும் காதையும் பிடித்துக்கொண்டு பயத்துடன் அங்கிருந்து ஓடினான். கடவுளே நேர்ல வந்த மாதிரி இவங்க எல்லாரும் சரியான நேரத்துல இங்க வந்து என்ன காப்பாத்திருக்காங்க. இவங்க மட்டும் இப்ப வரலனா எனக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். இன்னைக்கு மாதவனுக்கு கிடைச்ச தண்டனையில அவ இனி என் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஆனா ஏன் இந்த ஆள் முகத்தை மறைச்சிட்டு இருக்காரு? இருந்தாலும் இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே எனக்கு. ஞாபகம் வந்துருச்சு. ஒரு மாசம் முன்னாடி நான் ராகவுக்கு பயந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வரும்போது லிஃப்ட்ல ஒரு பேஷண்ட பார்த்தேன். அந்த ஆளோட கண்ணும் இவரோட கண்ணும் ஒரே மாதிரி இருக்கு. ஐயோ, அப்போ அந்த ஆள் தான் இவரா? அப்படின்னா அன்னைக்கு லிஃப்ட்ல இருக்கும்போது அவர் கையில இருந்து விழுந்த வாட்சை நான் தான் எடுத்துட்டு வந்துட்டேன்னு தெரிஞ்சுதான் இவர் இங்க வந்திருக்காரா? இப்போ நான் என்ன செய்வேன்? அந்த வாட்ச் வச்சுதான் எனக்கு சம்பளம் வர வரைக்கும் நான் என்னோட செலவுகளை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ இந்த ஆள் இந்த வாட்சை கேட்டா நான் என்ன செய்யறது? மித்ரா யோசனையில் இருக்கும் போதே வீல் சேரில் இருந்த அந்த ஆளின் முகத்தை மூடி இருந்த துணி நழுவி கீழே விழ இப்போது அவன் முகத்தை முழுவதுமாக மித்ராவினால் பார்க்க முடிந்தது. அதன் பிறகே அவளுக்கு தன் எண்ணம் தவறு என தோன்றியது. இவன் கண்ணும் அந்த ஆள் கண்ணும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த ஆள் கண்ணுக்கு கீழே ஒரு மச்சம் இருந்தது. இவனுக்கு அது இல்ல. அதுவும் இல்லாம இவனை பார்த்தா அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஆள் மாதிரியும் இல்ல. நான் தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. மித்ராவின் எண்ண ஓட்டங்களை புரிந்து கொண்ட வீல் சேர் மனிதன் பேச ஆரம்பித்தான். என்ன யோசிக்கிற நீ? ஒன்னும் இல்ல, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, உனக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் வந்துச்சு அது போதும். இப்ப வாட்சும் என் வாட்ச் என்கிட்ட திருப்பி கொடு. அப்போ அவன்தான் இவனா? எப்படி? இல்ல, இது அவன் இல்ல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவன் கண்ணத்துல மச்சம் இருந்துச்சு. ஆனா இவன் முகத்துல அது இல்ல. இவன் அந்த பேஷண்ட் இல்லனா அப்போ எப்படி இவனுக்கு அந்த வாட்ச் பத்தி தெரிஞ்சது? ஐயோ, எனக்கு எதுவுமே புரியலையே. என்ன அமைதியா நிக்கிற? நான் வாட்ச் பத்தி பேசினதும் உனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கா? நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா மித்ரா? என்ன இவன் என் பேரை சொல்றான்? இவனுக்கு எப்படி என்னோட பேர் தெரிஞ்சது? இவன் யாரு? உங்களுக்கு எப்படி என்னோட பேர் தெரியும்? எனக்கு உன்னோட பேர் மட்டும் இல்ல, உன்னை பத்தி இன்னும் நிறைய விஷயம் தெரியும். அதெல்லாம் சொல்லவா?
ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண் முழிச்ச. ஆனா அதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில் நடந்த எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்ல. நீ உன் குடும்பம் யாருன்னு தேடிட்டு இருந்த சமயத்துல தான் உன் புருஷன் ராகவ சந்திச்ச. அதுக்கப்புறம் அவன் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இவன் என்ன என்னோட நிழல் மாதிரி என் கூட இருந்த மாதிரியே பேசுறான். இவனுக்கு என்னை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. இவ்வளோ நேரம் எனக்கு கடவுளா தெரிஞ்சவன் இப்ப ஏனோ என்ன விழுங்க வந்த ராட்சச மாதிரி தெரியறானே. நான் என்ன செய்வேன்? உன் பேரு மித்ராவே கிடையாது. அதுவும் உனக்கு ராகவ் வச்ச பேர் தான். நீ இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கனா அதுக்கு ராகவோட ஃப்ரெண்ட் லயா தான் காரணம். அவ தான் உன்னை பார்ட்டிக்கு கூட்டிட்டு போய் உன் ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலந்து கொடுத்துட்டா. நான் சொல்றது சரிதானே? வீல் சேரில் வந்தவன் பேச பேச மித்ராவிற்கு நெஞ்செல்லாம் படபடக்க ஆரம்பித்தது. அவளுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. பயத்தில் அவளுக்கு வியர்க்க ஆரம்பித்தது. அப்படின்னா இவ என்ன மாசக்கணக்கா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானா? ஆனா எதுக்காக? அப்படின்னா நான் மித்ராங்கிற அடையாளத்துக்கு வரத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தேன்னு இவனுக்கு தெரிஞ்சிருக்குமா? இல்லனா இதுவும் எனக்கு எதிராக லயா உருவாக்குன சதியா இருக்குமா? ஒருவேளை இவனுக்கு என்னை பத்தி ஏதாச்சும் நிஜமாவே தெரிஞ்சிருந்தா அப்போ ஏன் நான் என்னோட கடந்த காலத்துக்கு சம்பந்தப்பட்ட யாரையுமே இது வரைக்கும் சந்திக்கவே இல்லை? அவங்கிட்டயே கேட்டு பார்க்கலாம். நீ நீ யாரு? உனக்கு எப்படி என்னை பத்தின விஷயம் தெரியும்? நான் யாரு? என்ன பெத்தவங்க யாரு? இதெல்லாம் தெரிஞ்சு இப்படி என்ன செய்ய போற? உண்மையை சொல்ல. நீ ராகவ் அனுப்பின ஆள் தானே? அப்படி இல்லனா அந்த அந்த லயா உன்னை அனுப்புனாளா? ராகவ், லயா இவங்க ரெண்டு பேருமே என் முன்னாடி தூசு மாதிரி. நான் இவங்க யார் சொல்லி இங்க வரல. உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன். நீ சீக்கிரமா உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பு. எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தியா? அப்படின்னா நான் யாருன்னு சொல்றதே நீ எனக்கு செய்யற பெரிய ஹெல்ப் தான். சொல்லு, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? என்ன பெத்தவங்க யாரு? உன் கேள்விக்கு பதில் சொல்ற அளவுக்கு இப்ப எனக்கு டைம் இல்ல. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. முடியாது. நீ எனக்கு உண்மையாவே உதவி செய்யணும்னு நினைச்சா என் கேள்விக்கு பதில் சொன்னாலே போதும். ஆனா நீ அதை செய்யல. நான் எப்படி உன்னை நம்ப முடியும்? நான் எங்கேயும் வரமாட்டேன். நீ முடியாது நோன்னு எல்லாம் சொல்ற அளவுக்கு நான் உனக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கல மித்ரா. நீ என் கூட வந்துதான் ஆகணும். இது ஏன் லைஃப்? இதுல நீ சொல்றத கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும் மித்ரா. அப்படி என் கூட நீ வர முடியாதுன்னு சொன்னா அப்ப நீ போலீஸ் கூட தான் போக வேண்டியது இருக்கும். போலீஸா? நான் எதுக்காக போலீஸ் கூட போகணும்? இப்பதானே உன் பக்கத்து வீட்டு ஆள நீ கத்தியால குத்துன. அதுக்கு உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன்னை கண்டிப்பா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க தானே? ஆனா அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணான். அது நான் தற்காப்புக்காக செஞ்ச விஷயம். அதுக்காக என்ன குற்றவாளின்னு சொல்ல முடியாது. உண்மைதான். ஆனா நீ தற்காப்புக்காக செய்யறதுனா நீ ஒரு முறை குத்தி இருந்தா சரி. ஆனா நாங்க உள்ள வந்த பிறகும் நீ 2வது முறை உன்னை தாக்கி இருக்க. அது கொலை முயற்சி. அதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ணலாம். என்ன பேசுறீங்க நீங்க? நான் எப்போ அவனை 2வது முறை தாக்குனேன்? நீங்க தானே என மித்ரா பேசும்போதுதான் அவளுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. மாதவன் இங்கே இருக்கும்போது இந்த புதியவனும் அவனது ஆட்களும் மட்டும்தான் உள்ளே வந்தனர். எனவே மித்ராதான் மாதவனை கத்தியால் குத்தினாள் என்று சாட்சி சொன்னால் போலீஸ் அவர்கள் சொல்வதை தான் நம்புவார்கள். இனி மித்ராவுக்கு அவன் சொல்வதை கேட்டு நடப்பதை தவிர வேறு வழி இல்லை என்று புரிந்தது. சோ எல்லாம் புரிஞ்சதா? என் கூட வரியா இல்ல போலீஸ் கூட போறியா? சாய்ஸ் இஸ் யோர்ஸ். ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? நான் இப்ப கர்ப்பமா இருக்கேன். இந்த நிலைமையில நான் டிராவல் பண்ண கூடாது. இந்த கதைலாம் என்கிட்ட வேணாம். நான் கதை சொல்லல. ப்ளீஸ் என்ன நம்புங்க. நிஜமாவே நான் கர்ப்பமா இருக்கேன். சரி, நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். சரி சரி, நான் வரேன். வந்து தொலைறேன். நீங்க எல்லாரும் கீழே போய் வெயிட் பண்ணுங்க. நான் ட்ரெஸ் மாத்தணும். என்னை பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா மித்ரா? இந்த மாதிரி தானே ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீ ராகவ ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆகி வந்த. ஆனா என்கிட்ட அந்த வேலையெல்லாம் நடக்காது. நீ அமைதியாகவும் பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு என் கூட கிளம்பு. எப்படியும் நம்ம ஏர்போர்ட்டுக்கு தானே போக போறோம், ஃபேஷன் ஷோக்கு போகல. ஸோ இந்த ட்ரெஸ்லேயே வரலாம். ஐயோ, ராகவும் லயாவும் என்ன தேடிட்டு இருக்காங்க. இப்போ நான் ஏர்போர்ட் போனா அவங்க என்ன கண்டுபிடிச்சிருவாங்க. நான் தான் சொன்னேனே மித்ரா, நீ அவங்கள நினைச்செல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆளுங்க உன்னை சுத்தி உன் கூடவே இருப்பாங்க. ஸோ அவங்கள மீறி யாராலையும் உன்னை நெருங்க முடியாது. என்ன இப்போ எங்க கூட்டிட்டு போறீங்க? அதெல்லாம் நீ ஏர்போர்ட்டுக்கு போனா உனக்கே தெரிஞ்சிடும். இப்போதைக்கு நீ இங்கிருந்து ரொம்ப தூரமா போக போற. அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்.
இதற்கு மேல் அந்த வீல் சேரில் வந்தவனிடமிருந்து தனக்கு தேவையான எந்த பதிலும் வராது என்று புரிந்து கொண்டாள் மித்ரா. அதனால் அவள் அமைதியாக அவனுடன் ஏர்போர்ட் கிளம்பினாள். ஏர்போர்ட் சென்றதும் மித்ரா மட்டும் தனியாக அமர்ந்திருக்க அவள் மனது முழுக்க பலவித யோசனைகள் ஓடிக்கொண்டிருந்தது. இப்ப வரைக்கும் எனக்கு எந்த ஆபத்தும் வரல. ஆனாலும் என் மனசு பாதுகாப்பா உணர மறுக்குது. இந்த ஆள் என்னை எங்கேயோ கடத்திட்டு போற மாதிரியே இருக்கு. ஏர்போர்ட் வந்து சேரத்துக்குள்ள எப்படியாச்சும் இவன் கிட்ட இருந்து தப்பிச்சிடணும்னு நினைச்சேன். ஆனா அவனோட ஆட்களை மீறி என்னால எதுவும் செய்ய முடியல. நான் எங்கேயே இருந்தா ராகவும் லயாவும் என் வயித்துல இருக்க குழந்தைய அழிக்க முயற்சி செய்வாங்க. என் கண் முன்னாடியே எனக்கு ஆபத்து இருக்கு. அதே நேரம் இந்த ஆள் என்னை கடத்தி கொண்டு போய் என்ன செய்வானோன்னு ஒரு பக்கம் பயமா இருக்கு. ஏதாச்சும் அதிசயம் நடந்தா மட்டும்தான் நான் இவகிட்ட இருந்து தப்பிக்க முடியும். மித்ராவின் பயம் தன்னை நினைத்து இல்லை, அவள் வயிற்றில் இருக்கும் குழந்தையை நினைத்துதான். எனவே இங்கிருந்து தப்பித்து போய் தன் குழந்தையின் உயிரை பணயம் வைக்க அவள் விரும்பவில்லை. அதனால்தான் அவன் என்ன சொன்னாலும் அவன் சொல்படி கேட்டு நடக்க ஆரம்பித்தாள் மித்ரா. ஏதாவது அதிசயம் நிகழாதா என மித்ரா நினைத்து கொண்டிருக்க, மித்ராவிற்கு தன்னை யாரோ அழைப்பது போல் இருக்கவும் குரல் வந்த திசை நோக்கி திரும்பி பார்த்தாள் மித்ரா. அங்கே நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி விலை உயர்ந்த டிசைனர் புடவை, அதற்கேற்ற நகை என்று மிடுக்கான தோரணையில் இருந்தார். நீதான மித்ரா? ஆமா, நீங்க யாரு? உன்னோட கேள்விக்கு பதில் சொல்ல இப்ப என்கிட்ட நேரம் இல்ல மித்ரா. நீ இப்பவே என் கூட வா. இப்போ இந்த அம்மா யாரு? திடீர்னு வந்து என்ன அவங்க கூட வான்னு சொல்றாங்க. என்ன சுத்தி என்னதான் நடக்குது? காலையில இருந்து என் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. யார் யாரோ வராங்க, என்ன அவங்களோட வான்னு சொல்றாங்க. இவங்க எல்லாரும் யாரு? ஒருவேளை இவங்களை அந்த லயா அனுப்பியிருப்பாளோ? இல்ல, இது பொது இடம். இங்க நான் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்ல. நீங்க யாரு? எதுக்காக என்ன உங்களோட வர சொல்லி கூப்பிடுறீங்க? யாருன்னே தெரியாத உங்களோட நான் எப்படி வர முடியும்? நீங்க கூப்பிட்ட உடனே உங்க பின்னாடி ஓடி வர நான் என்ன உங்க வீட்டு நாய்க்குட்டியா? நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது மித்ரா. ஆனா இப்போ உனக்கு பொறுமையா விளக்க சொல்லலாம் எனக்கு நேரம் இல்ல. என்னை நம்பி நீ என் கூட வா. மித்ரா அவர் பேசிய எதையும் காதில் வாங்காமல், நீ என் கேள்விக்கு பதில் சொல்லாமல் உன்னுடன் வரமாட்டேன் என்பதை போல் மீண்டும் அவள் இருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். அவள் கண்ணில் தெரிந்த இயலாமையும் சோர்வும் நம்பிக்கையின்மையும் பார்த்து அவருக்கே பரிதாபமாக இருந்தது. என் பேர் வேதா சண்முகவேல். நான் வேல்ஸ் குடும்பத்தோட முக்கியமான பெண் வாரிசு. ராகவ் வேல்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பத்தி பேசிருக்காரு. சண்முகவேல் இந்த நாட்டோட முக்கியமான இண்டஸ்ட்ரியலிஸ்ட். இவங்க குடும்பத்தோட தொழில் இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கு. ஆனா அவ்வளோ பெரிய குடும்பத்தோட பொண்ணு எதுக்காக என்ன அவங்களோட கூட்டிட்டு போக பாக்குறாங்க? அவங்களே கேட்டுருவோம். நீங்க வேல்ஸ் குடும்பத்தோட பொண்ணா? நீங்க யாருன்னு சொல்லிட்டீங்க சரி, ஆனா என்ன எதுக்கு உங்களோட வர சொல்லி கூப்பிடுறீங்கன்னு நீங்க சொல்லவே இல்லையே. இங்க பாரு மித்ரா, நீ என்ன நம்பணும்னு தான் நான் யாருன்னு உன்கிட்ட சொன்னேன். இதுக்கு மேல எது பேசுறதா இருந்தாலும் நம்ம கார்ல போகும்போது பேசிக்கலாம். என்ன நம்பு, நான் உன்னை எதுக்காகவும் கட்டாயப்படுத்த மாட்டேன். ப்ளீஸ் என் கூட வா. இப்போ எனக்கு 2 வழிதான் இருக்கு. ஒன்று, இந்த வேதா சண்முகவேல் கூட போகணும். அப்படி இல்லைன்னா யாருன்னே தெரியாத அந்த வீல் சேர்ல வந்தவனோட ஆட்கள் கூட போகணும். யாருன்னே தெரியாத அவனோட போறதை விட வேதா கூட போகலாம். வேதா சண்முகவேல் இந்த உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஆள். அவங்களால கண்டிப்பா எனக்கு ஆபத்து வராது. மித்ரா வேதாவுடன் உடனே புறப்பட்டாள். ஏர்போர்ட் விட்டு மித்ரா சென்றதும் அவளுக்கு துணையாக வந்திருந்த வீல் சேர் மனிதனின் ஆட்கள் மித்ராவை காணாமல் விமான நிலையத்தில் தேட ஆரம்பித்தனர். அவர்கள் எல்லோரும் மித்ராவை கவனமாக தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருந்தும் அவள் எப்படி திடீரென்று காணாமல் போனாள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. வேதா அந்த அளவிற்கு கவனமாக எல்லோர் கண்ணிலும் மண்ணை தூவிவிட்டு மித்ராவுடன் பேசி அவளை அழைத்து சென்றிருந்தார். எனவே யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. வீல் சேர் மனிதன் கோபமடைந்தான். எப்படி இது நடந்துச்சு? எப்படி அவ மிஸ் ஆனா? முட்டாள்! உங்களை நம்பி அவளை அனுப்பின பாருங்க. என்ன சொல்லணும்? அவளை கவனமா பாத்துக்க சொல்லி அவ்வளவு தூரம் சொன்ன. அப்படி இருந்தும் நீங்க இப்படி கோட்டை விட்டுட்டு வந்திருக்கீங்க. உங்களெல்லாம் என்னன்னு சொல்றது? சாரி சார், நம்ம ஆளுங்க ரொம்ப கவனமா தான் இருந்தோம். ஆனா அவங்க எப்படி மிஸ் ஆனாங்கன்னு எங்களுக்கு தெரியல. எனக்கு இந்த காரணம்லாம் தேவையில்லை. இப்பவே ஏர்போர்ட்டுக்கு போய் விசாரிங்க. மித்ரா எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்.
இந்த விஷயம் மட்டும் நம்ம கையை மீறி போச்சு, அப்புறம் இதோட பின் விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். அதையும் நீங்க எல்லாரும் தான் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். சாரி சார், நாங்க கம்ப்ளீட்டா விசாரிச்சிட்டோம். ஆனா அவங்க யாரோட போனாங்க, என்ன ஏதுன்னு எந்த விவரமும் தெரியல. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கூட எதுவுமே தெரியல. ரொம்ப கிளவரா எஸ்கேப் ஆகியிருக்காங்க. ஹலோ, என்னாச்சு? மித்ரா மிஸ் ஆகிட்டா போல. யார் பேசுறது? நான் யாருன்னு தெரிஞ்சு நீ என்ன செய்ய போற? உனக்கு மித்ரா கிடைச்சிடுவாளா என்ன? நீ யாருன்னு சொல்லலனா என்னால நீ யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதா? ஆமா, நான் மித்ரா தான் தேடிட்டு இருக்கேன். ஆனா அவ காணாம போனதுக்கு நீ மட்டும் காரணம்னு தெரிஞ்சது, அப்புறம் ஒரு 2 கையும் உனக்கு இருக்காது. எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற நீ? நான் உன்னோட சண்டை போட உனக்கு கால் பண்ணல, உனக்கு ஹெல்ப் பண்ணதான் கால் பண்ண. சரி, நான் சுத்தி வளைச்சி பேச விரும்பல, நேரடியா விஷயத்துக்கு வரேன். மித்ரா வேதா சண்முகவேல் கூட தான் இருக்கா. என்னது? மித்ரா வேதா சண்முகவேல் கூட இருக்காங்களா? எல்லாரும் வேதாவோட பேரை கேட்டதும் பயந்துட்டீங்களா? இது நல்ல விஷயம் தானே. இத சாக்கா வச்சு நாமளும் உங்களை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே நேரம் வேதாவுடன் சென்ற மித்ராவுக்கு தன்னை தேடி விமான நிலையத்தில் ஒரு கலவரமே நடந்திருக்கிறது என்று தெரியவில்லை. அவள் மனதுக்குள் தன்னையும் தன் குழந்தையையும் எண்ணி பலவித யோசனைகள் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது. வேதாவுக்கும் மித்ராவின் மனதில் இருந்த கேள்வி புரியதான் செய்தது. வேதா மித்ராவிடம் பேசத் தொடங்கினாள். ஏர்போர்ட்ல வச்சு என்னால உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் பேச முடியல மித்ரா. ஆனா இப்போ நான் உன்னோட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். நீ என்ன கேட்கணுமோ இப்ப கேட்கலாம். நாம இப்ப எங்க போறோம்? நீங்க எதுக்காக என்ன உங்களோட கூட்டிட்டு போறீங்க? எனக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? என் ஃபேமிலியில இருக்கிறவங்கள மீட் பண்ண போறோம் நம்ம. என்னது? வேல்ஸ் குடும்பத்துல இருக்கிறவங்கள சந்திக்க போறோமா? ஆனா ஏன் நான் எதுக்காக அவங்கள சந்திக்கணும்? ஏன்னா உன் வயித்துல வளர குழந்தை எங்க குடும்பத்தோட வாரிசு. என்னது? நீங்க என்ன சொல்றீங்க? என்கிட்ட விளையாடலையே. கண்டிப்பா இதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க சொல்ற மாதிரி நடக்க வாய்ப்பே இல்ல. நீ என்னோட அண்ணன் பையன் ஆதர்ஷ் குழந்தைய தான் உன் வயித்துல சுமந்துட்டு இருக்க. அன்னைக்கு நைட் நீ பார்ட்டில மீட் பண்ணது ஆதர்ஷ தான். வேதா பார்ட்டி குறித்து இப்போது பேசும் வரையிலுமே மித்ரா அந்த பார்ட்டி குறித்து யோசித்ததே இல்லை. எனவே அவளுக்கு அதை குறித்து எதுவும் ஞாபகமும் இல்லை. ஆனால் இப்போது அவளுக்கு அந்த பார்ட்டியில் இருந்த ஒருவனின் முகம் மெலிதாக நினைவுக்கு வந்தது. அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாள். அன்னைக்கு பார்ட்டியில லயா என்னோட ஜூஸ்ல போதை மருந்து கலந்து கொடுத்துட்டா. அதை குடிச்சதும் என்னையே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் என்னோட கட்டுப்பாட்டை மீறி இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாய ஆரம்பிச்சேன். லயா அங்கதான் இருந்தா. ஆனா அவ தான் எனக்கு போதை மருந்து கலந்து கொடுத்ததுனால அவ எனக்கு உதவி செய்யல. பார்ட்டியில நான் எல்லா பக்கமும் போதையில தடுமாறி நடக்கிறத பார்த்த ஒருத்தன் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தான். அவனோட ப்ளூ ஐஸ், ஃபிட்டான பாடின்னு பார்க்கவே ஆள் ரொம்ப அழகா இருந்தான். இப்ப கூட என் மனசுல அவனோட உருவம் பதிஞ்சிருக்கு. அன்னைக்கு நான் அவனை ராகவ்னு தான் நினைச்சேன். மித்ரா அன்று பார்ட்டியில் நடந்தவற்றை மீண்டும் தனது மனதில் ஓட்டி பார்க்க துவங்கினாள். ராகவ், நீங்க வந்துட்டீங்களா ராகவ்? நீங்க எல்லாமே என்னால தனியா இருக்க முடியல ராகவ். நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்றேன்னு தெரியுமா? ஹாய், யூ ஹேவ் மிஸ்டேக்கன் மீ. நான் ராகவ் இல்லை. போய் சொல்லாதீங்க ராகவ், நீங்க ராகவ் தான். நீ இப்போ சுய நினைவில் இல்லை. பார்க்க குடும்ப பொண்ணு மாதிரி இருந்துக்கிட்டு இவ்வளோ சரக்கு அடிச்சிருக்க நீ. சரி வா, நான் உன்னை உன் ஃப்ரெண்டு கிட்ட விட்டுடுறேன். ஆனால் மித்ரா அவன் கையை விடவே இல்லை. மித்ரா இன்னும் கொஞ்சம் யோசனை செய்து பழைய விஷயங்களை நினைவுபடுத்த பார்த்தாள். ஆனால் யோசிக்க யோசிக்க அவளுக்கு தலைவலிதான் வந்தது. அடுத்து நடந்த எதுவும் அவளுக்கு சுத்தமாக நினைவுக்கு வரவில்லை. ஆனால் கண்டிப்பாக ஆதர்ஷ் தன்னை லயாவிடம் விடவில்லை என்று மட்டும் அவளுக்கு தெளிவாக புரிந்தது. ஏனெனில் தன்னை அவன் லயாவிடம் விட்டு சென்றிருந்தால் அவனது பிள்ளை எப்படி என் வயிற்றில் வளர முடியும்? உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? ஆதர்ஷ் உங்ககிட்ட இத பத்தி சொன்னாரா? நான் வேதா சண்முகவேல். எனக்கு யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டியதில்ல. எனக்கு ஒரு விஷயம் தெரியணும்னு நான் நினைச்சா அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கக்கூடிய சக்தியும் பலமும் என்கிட்ட இருக்கு. ப்ளீஸ், அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு? நீங்களாவது உண்மை என்னன்னு எனக்கு சொல்லுங்க. உண்மை என்னன்னு தெரியாம என் மனசு ரொம்பவே பாரமா இருக்கு. இந்தா மித்ரா, இதுல இருக்கிற போட்டோஸை பாரு. இதை பார்த்தா உனக்கே எல்லாம் புரியும்.
வேதா அவளது போனை கொடுத்து அதிலிருக்கும் போட்டோஸ்களை மித்ராவை பார்க்க சொன்னாள். தயக்கத்துடன் அதை வாங்கி பார்த்த மித்ராவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன என்ன இது? நான் லயாவும் என் கூட தான் இருக்கா? அப்புறம் எப்படி? அன்னைக்கு நைட் அந்த பார்ட்டிக்கு வந்த பொண்ணுங்களையே நீதான் மித்ரா ரொம்ப அழகா இருந்த. அந்த பார்ட்டிக்கு வந்த எல்லா ஆண்களோட பார்வையும் உன் மேல மட்டும்தான் இருந்துச்சு. ஆதர்ஷ் கூட உன் அழகுல மயங்கி பித்து பிடிச்ச மாதிரி ஆகிட்டான். அவன் உன்கிட்ட பேச உன்னை நெருங்கி வந்தப்பதான் நீ ராகவ்னு சொல்லி அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்க. நீ ராகவ்னு பேரை சொன்னதும் ஆதர்ஷ் உன்னை விட்டு விலகி போக நினைச்சிட்டான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே லயா அவன்கிட்ட ராகவ் உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட், உனக்கும் அவனுக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்கான். அவ அப்படி சொன்ன பிறகுதான் உன் வாழ்க்கையில யாரும் இல்லைன்னு நினைச்சு ஆதர்ஷ் உன்கிட்ட நெருங்கி வந்து பேசியிருக்கான். ஆனா அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் லயாவோட பிளான் தான். நீயும் ஆதர்ஷும் குடிச்ச ட்ரிங்க்ஸ்ல அவ போதை மருந்து கலந்து கொடுத்து நீங்க சுயநினைவை இழந்ததும் அவ உங்க 2 பேரையும் அந்த ஹோட்டல் ரூம்க்கு அனுப்பி வச்சிருக்கா. நான் என் வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய தப்புனா அது அந்த லயாவை நம்பினதாதான் இருக்கும். ராகவோட எனக்கு கல்யாணம் ஆன பிறகு நான் பேசின ஒரே ஆள் லயா மட்டும்தான். அதுவும் அவ ராகவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கறதால மட்டும்தான். அன்னைக்கு நைட்டு கூட நான் பார்ட்டிக்கு போற ஐடியாலே இல்லை. ஆனா அவ தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி அவளுக்கு துணையா வர சொல்லி கூப்பிட்டா. ஆனா இப்ப யோசிச்சா இதெல்லாம் அவ என்ன பிரச்சனையில மாட்டி விட பக்காவா போட்ட பிளான்னு நல்லாவே தெரியுது. அன்னைக்கே நான் அவ கூப்பிட்டதுக்கு வர முடியாதுன்னு சொல்லியிருந்தா என் வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும்ல. நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது மித்ரா. ஆனா நடந்ததை பத்தி யோசிச்சு இப்போ எந்த பயனும் இல்ல. அடுத்து என்ன செய்யணும்னு யோசி. இதுல நான் யோசிக்க என்ன இருக்கு? நான் கர்ப்பமா இருக்க விஷயம் தெரிஞ்சதுல இருந்து என் வாழ்க்கையே தலைகீழா மாறி போயிருச்சு. முதல்ல என் கல்யாண வாழ்க்கை என்னை விட்டு போச்சு. நான் அதுல இருந்து மீண்டு வரும்போது யாரோ ஒருத்தன் என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணான். அவன்கிட்ட இருந்தும் தப்பிச்சனா இப்ப உங்களோட இருக்கேன். இதெல்லாம் நான் யோசிச்சதுனால நடந்த விஷயங்கள் இல்ல. அதனால இனியும் நான் யோசிச்சு என்ன நடந்துட போகுது? என் வாழ்க்கை என்ன எதை நோக்கி கொண்டு போகுதோ நான் அதுபடிதான் போய் ஆகணும். சரி, நீ எதுவும் யோசிக்க வேண்டாம். நான் சொல்றபடி மட்டும் செய், அது போதும். அப்பதான் இனியும் உன் வாழ்க்கையில எதுவும் தப்பா நடக்காது. நீங்க எதுக்காக இதெல்லாம் செய்றீங்க? என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நீ இப்போ முதல்ல செய்ய வேண்டியது அந்த ராகவ உன் வாழ்க்கையில இருந்து ரிமூவ் பண்ணணும். அவனை நீ டிவோர்ஸ் பண்ணணும். அந்த லயா விஷயத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். அவளை நான் பாத்துக்கிறேன். அவெல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்ல. நான் ராகவ டிவோர்ஸ் பண்ணணுமா? நீங்க என்ன சொல்றீங்க? டிவோர்ஸ் விஷயத்துக்காக கூட நான் ராகவ் கண் முன்னாடி போக விரும்பல. எனக்கும் என் குழந்தைக்கும் அது நல்லதும் இல்ல. இப்போதைக்கு எனக்குன்னு இந்த உலகத்துல சொந்தம்னு சொல்லிக்க என் குழந்தை மட்டும்தான் இருக்கு. அதையும் இழக்க நான் விரும்பல. நீ ராகவ் முன்னாடி எல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்ல மித்ரா. ஜஸ்ட் இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணா மட்டும் போதும். ஆல்ரெடி ராகவ் இதுல சைன் பண்ணிட்டான். சோ நீயும் சைன் பண்ணிட்டா டிவோர்ஸ் வேலையை நானே பாத்துக்குவேன். ராகவ் ஆல்ரெடி சைன் பண்ணிட்டாரா? ஆனா எப்படி? இந்த பேப்பர்ஸ் எப்படி உங்க கைக்கு வந்தது? எனக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்ல மித்ரா. நீ இப்போ இத பத்தி எல்லாம் யோசிக்காம உன்னையும் வயிற்றுல வளர்ற குழந்தைய பத்தி மட்டும் யோசி. வேதா சொன்னதை கேட்டதும் மித்ராவின் மனதுக்குள் இருந்த சந்தேகம் இன்னும் அதிகரிக்க ஆரம்பித்தது. வேதா ஏன் இதெல்லாம் தனக்கு செய்ய வேண்டும் என்று அவளுக்கு புரியவே இல்லை. ராகவிடமிருந்து தன்னை காப்பாற்றுவதில் வேதாவுக்கு என்ன லாபம்? அதை அவளிடமும் கேட்டுவிட்டாள் மித்ரா. நீங்க எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணணும்? என் குழந்தைக்காகவா? அது உன் குழந்தை மட்டும் இல்ல மித்ரா, எங்க வேல்ஸ் குடும்பத்துக்கும் சொந்தமானதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. எங்க குடும்பத்தோட அடுத்த தலைமுறை வாரிசு அது. நீங்க சொல்றது உண்மைன்னு நான் எப்படி நம்ப முடியும்? அப்படி ஒருவேளை நீங்க சொல்றது உண்மையா இருந்தா நீங்க என்ன தேடி வர வேண்டிய அவசியமே இல்லையே. ஆதர்ஷ் எங்க? அவரு தானே என் குழந்தைக்கு அப்பான்னு சொன்னீங்க. அப்போ அவர் ஏன் என்ன தேடி வரல? அவருக்கு நான் அவரோட குழந்தைய சுமந்துட்டு இருக்கேனாவது தெரியுமா? அப்படி தெரியும்னா அவர் இந்நேரம் என்னை தேடி வந்திருக்கணுமே. ஆனா ஏன் அவர் வரல? அப்போ அவருக்கு இந்த குழந்தை வேண்டாமா? வேதா அவளின் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாமல் சிறிது நேரம் அவளையே அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். அவரின் அமைதியை பார்த்த மித்ராவுக்கு அவள் மனதில் இருந்த சந்தேகம் இப்போது உறுதியாக ஆரம்பித்தது. என் குழந்தை மேல அக்கறையே இல்லாத ஒருத்தரோட குடும்பத்துக்குள்ள எதுக்காக என்ன கொண்டு போக நினைக்கிறீங்க? நீங்க அவரை வச்சு என் வாழ்க்கையே தலைகீழா மாத்த நினைக்கிறீங்க. இல்ல மித்ரா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நான் நினைக்கிற மாதிரி இல்லனா
அப்போ வேற எப்படி? முதல்ல நீங்க எதுவா இருந்தாலும் ஆதர்ஷ் என்கிட்ட பேச சொல்லுங்க. ஆதர்ஷ் இப்போ இந்த உலகத்திலேயே இல்ல மித்ரா. நான் எப்படி அவனை உன்னோட பேச சொல்ல முடியும்? வாட்? என் குழந்தையோட அப்பாவே இப்ப உயிரோட இல்ல. அப்படி இருக்கும்போது வேதா எதுக்காக என்ன அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக நினைக்கணும்? இவங்களுக்கு என்கிட்ட இருந்து என்னதான் வேணும்? மித்ராவின் வாழ்க்கையில் விதியின் விளையாட்டு அதிகமாகவே இருந்தது. அவளுக்கு புது உறவுகள் கிடைத்த அதே நேரம் அவளுக்கு நிறைய அதிர்ச்சிகளும் சேர்ந்தே கிடைத்தது. ஏற்கனவே அவள் வாழ்க்கையில் நிறைய கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்போதுதான் அதில் ஒரு கேள்விக்கு விடை கிடைத்தது. ஆனால் அதில் அவளால் நிம்மதி அடைய முடியவில்லை. வேதா இப்படி ஒரு அதிர்ச்சி கொடுப்பார் என்று அவள் நினைக்கவில்லை. வேதா சோகமாக பேச ஆரம்பித்தார். உன்னோட நிலைமை என்னன்னு எனக்கு புரியுது மித்ரா. ஆதர்ஷ் இப்போ உயிரோட இல்லைங்கிற விஷயம் உனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா தான் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆதர்ஷ்க்கு உடம்பு சரியில்லைன்னு நாங்க அவனை சிட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம். டாக்டர்ஸ் அவன் உயிரை காப்பாற்ற ரொம்பவே ட்ரை பண்ணாங்க. ஆனா என்ன முயற்சி செஞ்சோம், அவன் உயிரை காப்பாற்ற முடியல. சிட்டி ஹாஸ்பிட்டலா? அதே ஹாஸ்பிட்டல் இருந்து தான் நானும் ராகவ் வீட்ல இருந்து துரத்தப்பட்ட அன்னைக்கு அட்மிட் ஆயிருந்தேன். அன்னைக்கு நான் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு வெளியே வந்தப்போ லிஃப்ட்ல நான் பார்த்த ஆள் அந்த பேஷண்ட் ஆதர்ஷ் தானா? ஆமா, அது ஆதர்ஷ் தான். அந்த பேஷண்ட் கூட லிஃப்ட்ல இருந்த அந்த லேடி இந்த வேதா தான். அப்படின்னா அந்த வீல் சேர்ல வந்த ஆள் யாரு? நான் ஆதர்ஷ் கையில இருந்த வாட்ச் தானே எடுத்துட்டு போனேன். ஆனா அந்த வீல் சேர்ல வந்தவன் அது அவனோட வாட்ச்னு சொன்னானே, அதுக்கு என்ன அர்த்தம்? இவங்க கிட்டே கேட்டுருவோம். எனக்கு ஒரு சந்தேகம். ஆதர்ஷ் சாகிறதுக்கு முன்னாடி நான் அவரோட குழந்தைய சுமந்துட்டு இருக்க விஷயம் அவருக்கு தெரியுமா? மேபி. ஆனா அவன் இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் பேசினதே இல்ல. நானும் அவன்கிட்ட இதை பத்தி கேட்கல. இன்ஃபேக்ட் சில மாசமாவே ஆதர்ஷ் உடம்பு முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டான். அவனோட உடல் நாளுக்கு நாள் மோசமாகிட்டே இருந்துச்சு. நைட் பகல்ல அவன் உயிருக்கு போராடிட்டு இருந்த நேரத்துல இதை பத்தி எல்லாம் பேச அவனுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் மித்ரா? ஆதர்ஷ் இந்த குழந்தைய பத்தி எதுவும் சொல்லலன்னா நீங்க எந்த உரிமையில என்ன உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போக நினைக்கிறீங்க? ஆதர்ஷோட அப்பா அம்மா தான் என்ன அழைச்சிட்டு வர சொன்னாங்களா? போதும் மித்ரா, இதுக்கு மேல நீ எந்த ஒரு கேள்வியும் கேட்க வேண்டியதில்ல. இனி நான் சொல்ற மாதிரி நீ கேட்டு நடந்துக்கிட்டா போதும். அப்பதான் உன்னோட அடுத்த கேள்விகளுக்கு உனக்கு பதில் கிடைக்கும். இல்ல, உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல நீ இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணு. அப்படி இல்லனா நாளைக்கே ராகவ் வந்து எங்க வீட்டோட வாரிசுக்கு லீகல் பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்கு. எனக்கு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸ் வரதுல விருப்பம் இல்ல. இல்ல, நான் இதுல சைன் பண்ண மாட்டேன். உங்களுக்கு என்னோட வயித்துல வளர குழந்தை மட்டும்தான் நோக்கமா இருக்கு. என் குழந்தை உங்களுக்கு கிடைச்சிட்டா அப்புறம் ஏன் நிலைமை என்ன? எனக்குன்னு இருக்கிறது என் குழந்தை மட்டும்தான். அதனால நான் இதை யாருக்கும் விட்டு கொடுக்க தயாரா இல்ல. உன்னை யாரும் உன் குழந்தைய விட்டு கொடுக்க சொன்னது மித்ரா? நீ மட்டும் நான் சொல்றத கேட்டு நடந்துக்கிட்டா குழந்தை பிறந்த பிறகும் நீ எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம வாழலாம். நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் உனக்கு செஞ்சு கொடுப்பேன். உனக்கு என்ன வேணும்னாலும் அதை நான் செஞ்சு தரேன். எனக்கு என்ன வேணாலும் செஞ்சு தருவேன்னு சொல்றீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? நீ என்ன வேணும்னாலும் அர்த்தமா எடுத்துக்கலாம் மித்ரா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீ உன்னோட மெமரி லாஸ் பிரச்சனைனால மறந்து போன உன் குடும்பத்தை தேட முயற்சி பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மித்ரா. ராகவ் உனக்கு உதவி செய்வான்னு நினைச்சேன், ஆனா அது நடக்கல. உனக்கு உன் குடும்பத்தை பத்தி எதுவும் தெரியாததையே அவன் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான். ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் உன் குடும்பத்தை கண்டுபிடிக்க உனக்கு ஹெல்ப் பண்றேன். அதுவும் இல்லாம என்ன தவிர வேற யாராலையும் உனக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு உனக்கே நல்லா தெரியும். தன்னுடைய குடும்பத்தினரை எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும் என்று அவளுக்கு இருந்த ஆசை இப்போது அவள் மனதை ஆட்டம் காண செய்தது. அவள் குடும்பத்தை கண்டுபிடித்து தருவதோடு அவளது குடும்பம் அவளுக்கு கிடைக்கும் வரை வேதா அவளை தன் பொறுப்பில் வைத்து பார்த்து கொள்வதாகவும் அவளது குழந்தையை என்றும் அவளிடமிருந்து பிரிக்க மாட்டோம் என்றும் வாக்கு கொடுத்தார். எனவே மித்ராவுக்கு இப்போது அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்வதில் எந்த ஒரு தயக்கமும் இல்லை. தகப்பன் பெயர் தெரியாமல் ஒரு குழந்தை இந்த உலகத்தில் வளர்ந்தால் அது எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கும் என்று மித்ராவுக்கு புரிந்தது. எனவே தந்தை இல்லை என்றாலும் அவனது குடும்பத்தின் ஆதரவாவது தன் குழந்தைக்கு இருக்கும் என்று எண்ணி மித்ரா வேதா சொன்னதற்கு ஒப்புக்கொண்டு வேதா கொடுத்த விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டாள். சிறிது நேரம் அமைதியான பயணத்திற்கு பிறகு கார் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் முன்பாக போய் நின்றது.
உங்க வீட்டு ஆளுங்களை நாம இங்க ஹோட்டல்ல தான் மீட் பண்ண போறோமா? இல்ல, நீ ஃப்ரெஷ் ஆகுறதுக்காக நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். நீ இப்போ வேல்ஸ் ஃபேமிலி ஆட்களை சந்திக்க போற மித்ரா. சோ உன்னோட அப்பியரன்ஸ் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். நீ உள்ள போனதும் மேனேஜர் உன்னை உனக்கான ரூமுக்கு கூட்டிட்டு போவாரு. அங்க உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருக்கும். சீக்கிரம் ரெடி ஆயிடு. நான் கொஞ்ச நேரத்துல உன்னை மீட் பண்றேன். மித்ராவுக்காக ஒதுக்கப்பட்ட அறைக்கு அவளை அந்த ஹோட்டலின் மேனேஜர் அழைத்து சென்றார். அங்கே அவளுக்கு தேவையான உடை, நகை என அனைத்தும் தயாராக இருந்தது. ஸ்கை ப்ளூ நிற டிசைனர் புடவை இருக்க அதை எடுத்து அணிந்து கொண்ட மித்ராவுக்கு அந்த புடவை ரொம்பவே பொருந்தி போக ஒரு தேவதை போல் இருந்தாள் அவள். அவளின் உடல் வளைவுகள் அந்த புடவையில் நளினமாக வெளிப்பட்டது. மித்ரா தயாராகி வெளியே வந்ததும் அவளை பார்த்த வேதாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிய ஆரம்பித்தது. பின்னர் வேதா சென்று காரில் ஏற ஹோட்டல் மேனேஜர் தன்னிச்சையாக மறுபக்கம் சென்று மித்ரா காரில் ஏற அவளுக்காக கதவை திறந்து விட்டார். மித்ராவின் அழகை கண்ட வேதாவுக்கு ஆதர்ஷ் ஏன் ஒரே பார்வையில் மித்ராவிடம் விழுந்து விட்டான் என்று புரிய ஆரம்பித்தது. நீ ரொம்ப அழகா இருக்க மித்ரா. அழகுல நீ எங்க குடும்பத்துக்கு ரொம்ப பொருத்தமான பொண்ணாவும் இருக்க. ஆனா உன்னோட அப்பியரன்ஸ் மட்டும் இல்ல, உன்னோட பிஹேவியரும் பார்த்தாதான் நீ எங்க ஃபேமிலி லைஃப் ஸ்டைலுக்கு பொருந்தி போவியா இல்லையான்னு தெரியும். மித்ரா அதற்கு, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்க குடும்பத்தோட பொருந்தி போக ட்ரை பண்றேன். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க இப்போ என்னன்னு சொல்லி உங்க ஃபேமிலி முன்னாடி அறிமுகம் செஞ்சு வைப்பீங்க? ஆதர்ஷும் இப்போ உயிரோட இல்ல. சோ என்னால அவரோட மனைவிங்கிற ஸ்தானத்துல உங்க வீட்டுக்குள்ள வர முடியாது. நீ எங்க குடும்பத்துக்கு அடுத்த தலைமுறை வாரிசு கொண்டு வர போற. அதுக்காக நீ ஆதர்ஷ் மனைவியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட், பார்ட்னர், அப்படி இல்லைன்னா கம்பெனியன்னு என்ன வேணா சொல்லிக்கலாம். அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. உன் வயிற்றுல வளர குழந்தை எங்க குடும்பத்துக்கு ரொம்பவே முக்கியம். எங்க குடும்பத்தோட பிசினஸ் ஒர்த் பல லட்சம் கோடி. நாளைக்கு உன் வயிற்றுல வளர குழந்தைதான் அடுத்த தலைமுறையோட முதல் வாரிசா இருக்க போற காரணத்தினால உன் குழந்தைதான் இந்த வேல்ஸ் பேரரச கட்டி ஆழ்வா. அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதோட தலையெழுத்து தங்கத்தினால எழுதப்பட்டிருக்கு. இவங்க பேசுறதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா இவங்க சொல்றத அப்படியே நம்புற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. என்ன யோசிக்கிற மித்ரா? ஒன்னும் இல்ல, எல்லாம் சரிதான். ஆனா நீங்க எதுக்காக என்னோட குழந்தைக்காக இதெல்லாம் செய்றீங்க? இன்ஃபேக்ட் உங்க குடும்பத்துல இருக்க ஆட்கள் எண்ணிக்கை அதிகமாக உங்க ஷேர் அளவு குறையும். அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக என்னோட குழந்தைக்காக இதெல்லாம் செய்யணும்? வெரி குட் கொஸ்டின் மித்ரா. ஆனா இவ்ளோ சீக்கிரம் நீ இப்படி ஒரு ஸ்மார்ட்டான கேள்வி கேட்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, நீயே இந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சதுனால உனக்கு நான் எங்க குடும்பத்தை பத்தின முழு கதையும் சொல்றேன். உனக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். எங்க குடும்பத்துல நாங்க அண்ணன் தங்கச்சின்னு மொத்தம் 4 பேர். என்னோட 3 அண்ணனுங்க சக்திவேல், வெற்றிவேல், வீரவேல். அவங்களுக்கு அடுத்தது நானு, வேதவள்ளி. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. வீரவேல் அண்ணனுக்கு 2 பசங்க, வெற்றிவேல் அண்ணனுக்கு ஒரு பையன், அவன்தான் ஆதர்ஷ். எங்க பெரிய அண்ணன் சக்திவேலுக்கும் ஒரு பையன் இருக்கான். ஆனா இத்தனை பேர் இருந்தும் எங்களுக்கு ஆதர்ஷ் குழந்தை பத்தின தகவல் மட்டும்தான் தெரிய வந்திருக்கு. அதாவது இப்போ எங்க குடும்பத்தோட அடுத்த தலைமுறையே உன்னோட இந்த குழந்தைய சார்ந்துதான் இருக்கு. வேதாவின் பேச்சில் ஏதோ மறைமுகமான அர்த்தம் இருப்பதை போல உணர்ந்தாள் மித்ரா. ஏனோ மித்ராவுக்குள் அது ஒரு வித்தியாசமான உணர்வை உண்டாக்கியது. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. ஆதர்ஷ் குழந்தை பத்தி மட்டும்தான் உங்களுக்கு தெரிய வந்திருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எங்க ஃபேமிலி எந்த அளவுக்கு பிசினஸ்ல ஊரறிஞ்ச ஒரு குடும்பமா இருக்கோ அதே அளவுக்கு இல்லீகல் அஃபேர் வச்சுக்கிறதுலயும் பேர் போனவங்க. சில வருஷம் முன்னாடி வரைக்கும் எங்க குடும்பத்தோட மூத்த வாரிசா ஆதர்ஷ் தான் இருந்தான். ஆனா திடீர்னு ஒரு நாள் எங்க பெரிய அண்ணா சக்திவேலுவோட பையன்னு சொல்லி விஷால்னு ஒருத்தன் இப்ப எங்க குடும்பத்துக்குள்ள வந்திருக்கான். வேதா பேசிக் கொண்டிருக்கும் போதே அவர்களின் கார் வேல்ஸ் குடும்பத்திற்கு சொந்தமான பங்களாவிற்குள் நுழைந்தது. அதே நேரம் அந்த குடும்பத்தின் ரகசியம் மெல்ல மெல்ல மித்ராவுக்கு தெரிய ஆரம்பிக்க இனி அவள் இதிலிருந்து பின்வாங்க வழி இல்லாத நிலையில் மாட்டிக்கொண்டாள். அவள் பயத்துடன் வேதாவிடம், இனி நான் என்ன செய்யணும்? நீ எதுவும் செய்ய வேண்டியதில்ல மித்ரா. நீ உன்னையும் உன் குழந்தையையும் நல்லபடியா பாத்துக்கோ. அதோட இன்னொரு விஷயம், நான் தான் உன்னை இந்த குடும்பத்துக்குள்ள கூட்டிட்டு வந்தேங்கிற விஷயத்தையும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ.
ஃபியூச்சர்ல ஷேர்ஸ் பத்தின பிரச்சனை வரும்போது நீயும் உன் குழந்தையும் எனக்கு சப்போர்ட் பண்ணா போதும். பணம் என்று வரும்போது, அதிலும் அது கோடிகளில் என்று வரும்போது யாராக இருந்தாலும் மனது ஆட்டம் காண ஆரம்பிக்கும். ஆனால் இப்போதும் மித்ரா தன்னுடைய குழந்தையும் தானும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக பாதுகாப்பான ஒரு இடத்தில் இருந்தால் போதும் என்று யோசித்தாலே தவிர வேறு எதை பற்றியும் அவள் யோசிக்கவில்லை. எனவே வேதா சொன்னதை கேட்டு சரி என்று தலையசைத்தாள். வேல்ஸ் குடும்பத்திற்கு சொந்தமான பங்களா ஒரு மாளிகை போல இருந்தது. கார் கேட் தாண்டி உள்ளே வந்ததும் பெரிய ஃபவுண்டைன் அமைக்கப்பட்டிருந்தது. இன்னொரு பக்கம் கார்கள் வரிசையாக ஷோரூமில் இருப்பது போல் நின்றிருந்தது. வேலையாட்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று கணக்கில்லாமல் பலர் வேலை செய்து கொண்டிருந்தனர். இதெல்லாம் பார்த்து மித்ரா பிரமிப்பில் இருந்தாள். மித்ரா காரில் இருந்து இறங்கி வர வீட்டினுள் இருந்த கோட் சூட் அணிந்தபடி ஒருவர் வெளியே வந்தார். அவரை பார்த்த மித்ரா அவர்தான் இந்த வீட்டின் பெரியவர் என்று எண்ணிக்கொண்டவள் வேகமாக முன்னே சென்று அவரிடம் ஆசீர்வாதம் வாங்க சென்றாள். ஏய் மித்ரா, என்ன செய்யற நீ? இவர் நம்ம வீட்டோட மேனேஜர் ரமேஷ். ஓ சாரி, எனக்கு தெரியல. ரமேஷ், இவ மித்ரா, நம்ம ஆதர்ஷோட கேர்ள் ஃப்ரெண்ட். இனி இவ இங்கதான் இருக்க போறா. இவளை நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம குடும்பத்தோட வாரிசு மித்ரா வயித்துல வளருது. அப்படியே மேடம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் என்ன செய்யணும்னு மட்டும் எனக்கு ஆர்டர் கொடுங்க. மத்த விஷயங்களை நான் பாத்துக்கிறேன். ரமேஷை பார்த்து மித்ரா கொஞ்சம் அதிர்ச்சியாகிவிட்டாள். ஏனெனில் இதுவரை அவள் ஹோட்டல், ஆபீஸ் இது போன்ற இடங்களில் தான் மேனேஜர் இருந்து பார்த்திருக்கிறாள். ஆனால் வீட்டிற்கு மேனேஜர் வைத்து அவள் இங்கேதான் பார்க்கிறாள். இந்த வீட்டோட மேனேஜரை பார்க்க இந்த அளவுக்கு கம்பீரமா இருக்காருனா அப்போ இந்த வீட்டு ஆட்கள் எப்படி இருப்பாங்க? அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிட போகுது. மித்ரா, இவர்தான் எங்க பெரியண்ணா சக்திவேல். அண்ணா, இவதான் மித்ரா, ஆதர்ஷோட கேர்ள் ஃப்ரெண்ட். மித்ரா யோசித்துக் கொண்டிருந்த போதே அவளை உள்ளே வரச் சொல்லி சைகை செய்த வேதா இருவரையும் ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்து வைத்தார். சக்திவேல் அவரின் இருக்கையில் அமர்ந்திருக்க அவரை பார்த்த மித்ராவுக்கு பயம் உண்டாகியது. அதில் அவளுக்கு தலை சுற்ற ஆரம்பிக்க நிலை தடுமாறி கீழே விழ போனாள் அவள். வேதா உடனேயே அவளை தாங்கி பிடித்துக் கொண்டார். என்னாச்சு மித்ரா? நீ என்ன இவ்ளோ பலவீனமா இருக்க? இனி நீ உன் ஹெல்த் விஷயத்துல இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. லேசா தலை சுத்துச்சு, மத்தபடி ஒண்ணும் இல்ல. வேதாவின் அண்ணன் சக்திவேல் சமூகத்தில் மிக பெரிய அந்தஸ்தில் இருக்கும் பெரிய மனிதர். எனவே அவரை பார்த்த பதட்டத்தில் அவளுக்கு மயக்கம் வந்திருக்கும் என்று எண்ணினார் வேதா. ஆனால் உண்மை அதில்லை. உண்மை என்னவென்றால் சக்திவேலுவின் தோற்றம் எல்லோரையும் பயமுறுத்தும் விதத்தில்தான் இருக்கும். அவர் பார்க்க கருமை நிறத்தில், ஒல்லியான தேகம், பெரிய சிவந்த கண்கள் என்று யாரையும் எளிதில் பயமுறுத்தக்கூடிய தோற்றத்தில் இருந்தார். மித்ராவும் அவரை பார்த்து பயந்து விட்டதாக சொல்லி அவரை சங்கடப்படுத்த விரும்பாமல் அமைதியாக முன்னே சென்று அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு வந்து வேதாவின் அருகே நின்று கொண்டாள். சோ நீதான் மித்ரா இல்லையா? வேதா உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. ஒரு வழியா இன்னைக்கு உன்னை நான் நேர்லயும் பார்த்துட்டேன். இப்போ உனக்கு உடம்புக்கு எப்படி இருக்குமா? செக்கப் எல்லாம் கவனமா போறியா? ஆமா, நல்லா இருக்கேன். போன வாரம் தான் செக்கப் போயிட்டு வந்தேன். டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் நல்லபடியா இருக்கிறதா சொன்னாங்க. ரொம்ப நல்லது. இன்னிலிருந்து நீ எதை நினைச்சோ கவலைப்படக்கூடாது. நாங்க எல்லாரும் இருக்கோம் உனக்கு. வேதா உன்னை நம்ம டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவா. இனி அவங்க உன்னை கவனமா பார்த்துக்குவாங்க. எங்களால உன் குழந்தைக்கு அப்பாவை தவிர மற்ற எல்லாத்தையும் கொடுக்க முடியும். ஓ குழந்தைக்கு அப்பா இல்லைங்கிற எண்ணமே வராத அளவுக்கு நாங்க எங்க குடும்ப வாரிசுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்போம். அவரின் பேச்சை கேட்ட மித்ரா ஏதோ பதில் சொல்ல வர அதற்குள் அவள் பின்னால் யாரோ வந்து நின்றது போல இருக்கவும் வேகமாக திரும்பி பார்த்தாள். இவன் தான் என் பையன் விஷால். இது எப்படி பாசிபிள்? இவனை பார்க்க அப்படியே ஆதர்ஷ் மாதிரியே இருக்கான். இன்னைக்கு அங்க வீல் சேர்ல வந்தவனும் இதே மாதிரி தான் இருந்தான். ஆனா இவன் பேரு விஷால்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க 3 பேரும் ஒரே தோற்றத்துல இருக்கிற 3 பேரா, இல்ல 3 பேருமே ஒரே ஆளா? எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. மித்ரா, எங்க பெரிய அண்ணன் சக்திவேலும் 2வது அண்ணன் வெற்றிவேலும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். அதான் விஷாலும் ஆதர்ஷும் பார்க்க
ஒரே மாதிரி இருக்காங்க. அப்போ என்னை கடத்திட்டு போக வந்த அந்த 3வது ஆள் யாரு? அவன் பேர் கூட என்னன்னு கேட்காம விட்டுட்டேனே நானு. மித்ரா மித்ரா மித்ரா, நான் உங்களை தான் கூப்பிடுறேன். என்ன யோசனை இருக்கீங்க நீங்க? நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க போல. உங்களுக்கு ரூம் ரெடியா இருக்கு, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. அத்தை, முன்னாடி விட தாத்தாவுக்கு இப்போ உடம்பு பரவாயில்ல. இந்த வாரம் அவர் நம்ம ஃபேமிலியை மீட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. தாத்தா வரும்போது நீங்களும் கண்டிப்பா இருக்கணும். ஓகே விஷால், நீ தாத்தா வரும்போது செய்ய வேண்டிய எல்லா ஏற்பாட்டையும் பார்த்துக்கோ. நான் மித்ராவை கூட்டிட்டு போய் அவளோட ரூம்ல விட்டுடுறேன். நாம நாளைக்கு பார்க்கலாம். வேதா விஷாலை பார்த்து பொய்யான ஒரு சிரிப்புடன் அங்கிருந்து மித்ராவை அழைத்து கொண்டு வெளியே சென்றார். அவர்கள் செல்வதை பார்த்த விஷாலும் சக்திவேலும் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்துக் கொண்டார்கள். பின்னர் விஷால் தன் அப்பாவிடம் பேச ஆரம்பித்தான். ஆனால் அவன் கண்கள் மட்டும் மாடிக்கு செல்ல படியேறி கொண்டிருந்த மித்ராவின் மீதே இருந்தது. அவளின் அழகு அவனை பிரமிக்க வைத்தது. அதே நேரம் மித்ராவின் கவனமும் விஷால் மீதே இருந்தது. இவர்களின் இருவருக்கும் இடையே உண்டான இந்த பார்வை பரிமாற்றத்தை வேதாவும் கவனிக்க தவறவில்லை. விஷால் பார்க்க அழகான பையன் மட்டும் இல்ல மித்ரா, ரொம்பவே புத்திசாலியானவன். அவன் இங்க குடும்பத்துக்குள்ள வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனா அதுக்குள்ளேயே அவன் இங்க ஒரு முக்கியமான ஆளா ஆகிட்டான். அவனுக்கு சப்போர்ட் பண்ண கண்டிப்பா யாரோ அவன் பின்னாடி இருக்காங்க. ஆனா அது யாருன்னு தான் தெரியல. அப்படி இல்லைன்னா கம்பெனி பொறுப்புகளை கையில எடுத்த ஒரே மாசத்துல அவன் இந்த அளவுக்கு வெற்றியை காமிச்சு கம்பெனிக்குள்ள நிரந்தரமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்க முடியாது. உனக்கு விஷால பிடிச்சிருக்கா மித்ரா? என்னது? மனசுல என்ன இருக்கோ அத மறைக்காம உண்மையை சொல்லு மித்ரா. விஷால் மாதிரி ஒரு அழகான பையனை பாக்குற எந்த ஒரு பொண்ணுக்கும் அவன் மேல ஈர்ப்பு உண்டாகதான் செய்யும். நீங்க சொல்றது உண்மைதான். விஷால் ரொம்ப அழகா இருக்காரு. ஆனா அதுக்காக நான் என் மனசை கண்டபடி அலைய விடுற ஆள் இல்ல. இதுல என்ன தப்பு இருக்கு மித்ரா? உண்மையை சொல்லணும்னா எங்க குடும்பத்து பசங்க எல்லாருமே ரொம்ப அழகா தான் இருப்பாங்க. எங்க ஃபேமிலி ஜீன் அப்படி. ஒரு பொண்ணா உனக்கு விஷால் மேல ஈர்ப்பு வர்றது சகஜம். ஏன்னா உன் வயசு அப்படி. ஆனா அதையெல்லாம் தாண்டி இப்ப நீ விஷாலுக்கு அண்ணி முறையில இருக்க. சோ உன் மனசுல வேற எந்த எண்ணத்தையும் வளர்த்துக்காத. அது உனக்கும் உன் குழந்தைக்கும் நல்லதில்ல. உன் குழந்தைக்கு வருங்காலத்துல அவனும் ஒரு எதிரிதான். அதனால நீ அவனை விட்டு விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது. அவன் ரொம்பவே தந்திரமான ஆள். ஒரே ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட அவன் உன்னை அட்டாக் பண்ண ரெடியா இருப்பான். சரிங்க, நான் ரொம்ப கவனமா இருப்பேன். ஏற்கனவே காதல்ன்ற பேர்ல என் வாழ்க்கையில நடந்த பிரளயம் போதும். இனியும் நான் யாரையும் நம்ப தயாரா இல்ல என இருவரும் பேசிக்கொண்டே மித்ராவிற்கு ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்கு வந்து சேர்ந்தனர். இனி இதுதான் உன்னோட ரூம் மித்ரா. உனக்கு ஏதாச்சும் தேவையா இருந்தா நீ என்ன கூப்பிடு, இல்லனா நம்ம மேனேஜர் ரமேஷை கூப்பிடு. இன்னொரு விஷயம் மித்ரா, நீ இந்த வீட்டுக்கு வர காரணம் நான் தான். என்ன நடந்தாலும் இதை மட்டும் மறக்காம மனசுல வச்சுக்கோ. இங்க என்ன நடந்தாலும் நீ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். என்ன தவிர இங்க யாரையும் நீ நம்ப கூடாது. அதுவும் இந்த குடும்பத்துல இருக்கிற எந்த ஆம்பளையையும் நீ நம்பவே கூடாது. பேசி முடித்ததும் வேதா அங்கிருந்து புறப்பட மித்ரா கதவை திறந்து கொண்டு அறைக்குள் சென்றாள். அந்த அறை மிகவும் பெரியதாக 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம் போல் அழகாக வசதியாக இருந்தது. மித்ரா தனக்கு தானே பேசிக்கொள்ள ஆரம்பித்தாள். எனக்கு பாதுகாப்பான ஒரு இடம் தான் நான் தேடினேன். ஆனா எனக்கு இப்படி ஒரு வசதியான இடம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் என் குழந்தைனாலதான். எல்லாமே விதிப்படிதான் நடக்கும்னு சொல்றது உண்மைதான் போல. போனதெல்லாம் போட்டோம். இனி என் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை. என் குழந்தைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அதே நேரம் கீழே ஸ்டடி ரூமில் இருந்த சக்திவேல் மித்ராவின் மெடிக்கல் ரிப்போர்ட்டை படித்துவிட்டு விஷாலிடம் பேசிக் கொண்டிருந்தார். உங்க அத்தை வேதா இந்த விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்கா. ஆதர்ஷ் சாகரத்துக்கு முன்னாடி இப்படி அவனுக்கு ஒரு வாரிச இந்த உலகத்துல விட்டுட்டு போயிருப்பான்னு யாருக்கு தெரியும்? ஆமாப்பா, மித்ராக்கு குழந்தை பிறந்த உடனேயே நம்ம தாத்தா முன்னாடி வச்சு அந்த குழந்தைக்கு பேட்டர்னிட்டி டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்பா. இந்த குழந்தை ஆதர்ஷ் குழந்தையா இருக்காதுன்னு நீ சந்தேகப்படுறியா விஷால்? கண்டிப்பா இந்த விஷயத்துல வேதா தப்பு பண்ணியிருக்க மாட்டா. அதுவும் இல்லாம அந்த பொண்ணு ரொம்ப அழகா, பார்க்கவே பெரிய குடும்பத்து பொண்ணு மாதிரி இருக்கா. அப்படி இருக்கும்போது அவ பொய் சொல்லி நடிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நான் அப்படி சொல்ல வரலப்பா. யாரோ ஒரு பொண்ண ரொம்ப சாதாரணமா நம்பியெல்லாம் அத்தை நம்ம வீட்டுக்குள்ள அவளை கூட்டிட்டு வந்திருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நம்ம திருப்திக்காக நம்ம ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுல என்ன குறைஞ்சிட போகுது?
உனக்கு என்ன டெஸ்ட் பண்ணணும்னு தோணுதோ அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிடு விஷால். அந்த பொண்ணு வயித்துல வளர்ற குழந்தை ஆனா பொண்ணான்னு வேற இன்னும் தெரியல. ஒருவேளை அது ஆண் குழந்தையா இருந்துட்டா என்ன பண்றது? நீங்க இந்த பொண்ணை நினைச்செல்லாம் கவலைப்பட வேண்டியதே இல்லப்பா. ஒருவேளை அந்த பொண்ணோட வயித்துல இருக்கிறது ஆண் குழந்தையா இருந்தா கூட அதனால நமக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவன் ஒரு 20 வருஷம் இந்த உலகத்துல சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே. அவன் அப்பனே இந்த உலகத்துல 27 வருஷம் வாழலையா? ஆதர்ஷ் இந்த வயசுல யாருக்கும் பிரச்சனை கொடுக்காம செத்து போன மாதிரி இவனுக்கும் ஏதாச்சும் நடக்கலாம், யாருக்கு தெரியும்? ஆனா உனக்கு இன்னும் அத்தைய பத்தி முழுசா தெரியல விஷால். அந்த குழந்தை தான் அவளோட மாஸ்டர் கார்டு. அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வந்துட்டா போதும், அத வச்சே உன் அத்தை மொத்த கேமையும் தலைகீழா மாத்திடுவா. இந்த கவலையெல்லாம் என்கிட்ட விட்டுட்டு நீங்க அமைதியா ரெஸ்ட் எடுங்கப்பா. இவ்ளோ நாளா அவமானம் நினைச்சு நீங்க பெத்த பையனை இந்த உலகத்துக்கிட்ட இருந்தோம், உங்க உறவுகள் கிட்ட இருந்தோம் நீங்க மறைச்சு வச்சிருந்த உங்க ரகசியம் இன்னைக்கு வெளியே வந்த மாதிரி எல்லா விஷயமும் ஒரு நாள் வெளியே வரும். அவனது பேச்சை கேட்ட சக்திவேலுவுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக ஆகிவிட்டது. சில நேரங்களில் விஷால் தனக்கு உதவி செய்ய இங்கு வந்தானா, இல்லை தன்னை பழிவாங்க வாய்ப்பு தேடி இங்கு வந்திருக்கிறானா என்று அவருக்கே சந்தேகமாக இருந்தது. விஷால் எப்போதும் யோசிப்பது ஒரு மாதிரி இருக்கும், வெளியே பேசுவது ஒரு மாதிரி இருக்கும், அவனது செயல் அதையும் விட வேறு மாதிரி இருக்கும். எனவே அவன் இதைத்தான் செய்வான் என்று கணிப்பது ரொம்பவே கடினமான விஷயம். சக்திவேலுவுக்கு விஷால் முறையில்லாத உறவில் பிறந்த மகன். முதலில் விஷாலை தன்னுடைய மகன் என்று சொல்லவே அவர் விருப்பப்படவில்லை. அதற்கு சரியான நேரம் வரவில்லை என்று எண்ணினார் அவர். ஆனால் விஷால் அவர்கள் குடும்ப தொழிலில் சக்திவேலுவுக்கு நிறைய புது புது யோசனைகள் கொடுத்தான். அதெல்லாம் அவருக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்தது. அந்த காரணத்தினால்தான் அவர் விஷாலை தன் மகன் என்று அறிமுகம் செய்து வைத்தார். மறுபுறம் மேலறையில் மித்ரா தூங்கிக் கொண்டிருக்க ஏதோ ஒரு நிழல் அவளை நெருங்கிக் கொண்டிருந்தது. அந்த நிழலின் உருவம் ஒரு ஆணின் வடிவம் போல் அந்த நைட் பல்பின் வெளிச்சத்தில் தெரிய, அது கையில் தலையணையுடன் மித்ராவின் தலைமாட்டின் அருகில் சென்று நின்றது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.